திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே திருவருள் கருணையினாலே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தை சேர்ந்த சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு நமக்கெல்லாம் ஆசி உரை ஆற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க உள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்போரு தீரல் போய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகியே அக்கூற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே அக்கூற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்திலும் இந்த நிலம்பரை போல மேற்றனை அந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இனி நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். ஐயா வாங்கய்யா. சிவாயனம். திருச்சிட்டம்பலம். சிவாய சரியா இருக்கா சார்? இருக்குங்க, நேர்த்தியா இருக்கு. நினைக்கிறேன். எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். இன்றைய மாணக்கஞ்சார நாயனார் குரு பூஜை ஆனந்த தாண்டவபுரம் என்று பெயர். மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம் கஞ்சாறு என்று சொல்லி அதற்கு பேரு. இங்கே நம்ம திருமுறைகள்லையும் பெரிய புராணத்திலையும் கஞ்சாறு என்றுதான் வந்து இங்கு சுட்டி இருக்கிறார்கள். அப்பர் பெருமானும் திருத்தாண்டகத்திலே கஞ்சாறு என்று சுட்டி அதை வைப்பு தலம் என்று அப்படி வந்து போட்டுகிறார்கள். பொதுவாக ஒரு விளக்கம் வந்து என்னன்னா, பாடல் பெற்ற தலத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பொதுவாக நமது அன்பர்கள்லாம் என்னன்னா, திருமுறை பாடல் பெற்றதால் தான் அந்த தலம் மிகவும் உயர்ந்தது, பாடல் இல்லாததெல்லாம் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு மனதுக்குள்ள வந்து அது ஆராய்ந்து எடுத்த முடிவுல அதை போல ஒரு கருத்து உடையவர்களாக பல அன்பர்கள் இருக்கிறார்கள். இந்த திருமுறைகள் எல்லாம் வந்து எழுவதற்கு முன்பே கிட்டத்தட்ட 40 நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், 40 நாயன்மார்கள் அந்த திருமுறைகள் வந்து எழக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் காலத்திற்கு முற்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எதை படித்து எப்படியெல்லாம் வந்திருப்பார்கள்? ஏன்னா திருமந்திரம்லாம் பின்னால் தான்
வெளிப்பட்டிருக்கு. 4ஆம் நூற்றாண்டா 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோம் நம்ம அம்மையாரெல்லாம். பின்னால தான் அதெல்லாம் வந்து கிடைத்து, பின்னால் அந்த ஓலைச்சுவடிகள் கிடைத்து பதிப்பித்திருக்கிறார்கள். அதற்கு முன் வந்து எதை கற்று இந்த அளவுக்கு உறுதியாக மகளோட திருமணத்திற்கு வராருன்னா, உடனே கூந்தல அரிஞ்சு குடுக்குற அளவுக்கு எப்படி? எப்படியெல்லாம் இவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள். ஒரு செயற்கரிய செயல்கள்லாம் வந்து இந்த நாயன்மார்கள்லாம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை ஆச்சாரியார்களால் பெருமானால் இங்கே பூமிக்கு அனுப்பப்பட்ட ஆச்சாரியார்களால் போற்றி பரவப்பட்ட திருத்தலங்கள், போற்றி பரவப்பட்ட திருத்தலங்கள்லேயே பல தலங்களுக்கு நமக்கு திருமுறைகள் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. 7, 7, 100,000 அவர் பாடியிருக்காருங்கிறாரு. 49,000 பதிகம்னு எடுத்துக்கொண்டா 4,900னாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, நாவுக்கரசர் 7, 100,000 பணுவல்கள் பாடினதா சொல்லி திருநின்றியூர் திருப்பதிகத்துல. அப்ப இந்த பாடல் பெற்ற தலம், பாடல் பெறாத தலம்னு நம்ம வந்து பாகுபாடு படுத்தக்கூடாது. தொன்மையை வந்து நாம வந்து ஆய்வு செய்யலாம். இதுல தொன்மையான இப்ப சங்கரன் கோவில்லாம் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல எவ்வளவோ ஆலயங்கள், சிவாலயங்கள்லாம் இருக்கு. எல்லாமே புராண பின்னணிகள் உள்ளவை எல்லாம் இருக்கின்றன. அதனால வந்து அது பாடல் பெற்றதால தான் உயர்வு, பாடல் பெற்றங்கள்ல தாழ்வுன்னு இருக்க முடியாது. வட மாநிலங்கள்ல எவ்வளவோ ஜோதிர்லிங்க தலங்கள்லாம் இருக்கின்றன. பாடல்ல வந்திருக்காது. அந்த வைப்பு என்று சொல்லி இதை வந்து வைப்பு தலம் என்று சொல்வார்கள். இப்ப வழுவூர் வீரட்டம் இருக்கு. வழுவூர் வீரட்டத்தை சுழன்றே வந்து 3 பேருமே வந்திருக்காங்க. நாவுக்கரசரா இருக்கட்டும், ஞானசமுந்தரா இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சாமிகள் இருக்கட்டும், திருவாரூர் போகும்போது அப்படிதான் போயிருக்காங்க. அட்ட வீரட்ட தலத்துல வழுவூரை வந்து பாடாம இருப்பாங்களா? நிறைய ஆனா சுட்டி பாடியிருக்காங்க. அவங்களோட சேத்திர கோர்வை இதுல எல்லாம் வழுவூர் வீரட்டம், வழுவூர்னு வருகிறது. அங்க ஆணை உரித்த ஒரு தலம். அதனால வந்து அது பாடல் இல்லைன்னு சொல்லி அதற்கு வந்து ஏதாவது மதிப்பு குறைச்சலா? இங்க வந்து தல பயணம் வர்றவங்க வழுவூருக்கு பாதி பேர் போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பதிகம் முழுமையா இல்லை. பேரூர் பாடியிருக்காரு இல்லையா? அதுவும் பேரூரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, தில்லையில வந்து வைத்து கடைசி பாடல்ல பேரூர் பட்டிய பெருமானை வந்து போற்றி பாடியிருக்காரு. அப்ப சுந்தரமூர்த்தி சாமிகளை போற்றி பரவப்பட்ட தலம்னு தானே எடுத்துக்கணும். நான் 10 பாடலோ 11 பாடலோ பாடினாதான் நான் வந்து அவரை ஒத்துக்குவேன்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கா? இப்ப கஞ்சாறு வந்து பாடியிருக்காரு. நிறைய திருத்தலங்களை எல்லாம் வந்து சுட்டி முழுமையாக திருப்பதியம் இல்லாத ஆலயங்களை எல்லாம் பெயர்களை வந்து சுட்டி அப்பர் பெருமானாக இருக்கட்டும், நம்ம ஆரூர் தில்லையம்பலம்னு ஞானசம்பந்த பெருமானாக இருக்கட்டும், காட்டூர் கடலே கடம்பூர் மலை என்று 2 திருப்பதிகம் அது போல பாடியிருக்காரு சுந்தரமூர்த்தி சாமிகள். திருநாட்டு தொகை, ஊர் தொகைன்னு இவைகளெல்லாம் சுட்டப்பட்ட தலங்கள். அதே போல நாவுக்கரசர் பாடும் பொழுது என்ன பண்றாரு, கைலாயநாதனே இந்த தலங்களை எல்லாம் வந்து சுற்றி கைலாயநாதனே காணலாமேன்னா என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? சேக்கிரார் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த உலகங்கிற ஒளிமலி வள்ளி மேல வந்து ஒரு விருட்சம் மாதிரி அதுல இருக்கு. அதுல இளந்தளிர்கள், பூக்கள், காய்கள் அது போல வந்து பல திருத்தலங்கள்லாம் இருக்கின்றது. அது போல கொடி போல் வந்து பல இடங்கள்லயும் பெருமானே மக்களால் வர முடியாதுன்னு சொல்லி அவரே விரும்பி எழுந்தருளி ஆங்காங்கே பயின்று வருகிறார் என்று. அதனால இந்த பாடல் பெற்ற தலம், பாடல் பெறாத தலம், நான் இத்தினி பாடல் பெற்ற தலத்தை பார்த்துக்கிட்டேன்னு பெருமையா சொல்லிக்கிறது. அங்கேயே வந்து சித்தர் வழிபட்ட தலமா இருக்கும், சித்தர் அடக்கமா இருக்கும். அங்க கூட போக மாட்டாங்க. அதே போல எல்லாம் கூட இருக்கு. அந்த பேதங்களை எல்லாம் போயிடணும். எங்க வந்து ஒரு சிவாலயம் இருந்து அங்கே வந்து சிவலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு, அம்பிகையோ ஸ்தாபிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு நெறியில ஒரு சிவாலயம் இருந்ததுன்னா அதுல வழிபட்டால் திருக்கையிலிருந்து என்ன நீங்கள் என்ன வேண்டி வழிபடுகிறீர்களோ, எப்படி வழிபடுகிறீர்களோ அதற்கான பயன் கிடைக்கும். உங்க ஊர்ல ஒரு சிவாலயம் இருக்கு. இப்ப சங்கரன் கோயில் பாடல்ல வரல. நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? அந்த இதுல இருக்க ஆஞ்சநேயர் ஊரு நாகர்கோவில்ல சுசீந்திரம் அற்புதமான ஸ்தலம். தானுமாலயன் கோயில் பாடல்ல இல்ல. அப்ப அது வந்து போற்றுதலுக்குரியது இல்லையா? நமது கிராமத்துல ஒரு சிவாலயம் இருக்கு. அது எப்ப கட்டினாங்களோ 300 வருஷமா 500 வருஷமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த திருத்தலத்துல நீங்க பக்தியோடு இறைவனை வணங்கினாலும் வாழ்வியல் அவ்வளவு நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு திருமண தலங்கிறோம், ஒண்ணு யமனுக்கு அச்சப்பட்டா அதுக்கு ஒரு தலன்னு சொல்றோம், ஒருத்தனுக்கு வந்து கருவை காக்கக்கூடிய தலன்னு சொல்றோம். அதெல்லாம் நல்லதுதான். ஒவ்வொரு தலத்துல பெருமான் வந்து வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். அது அது வந்து சரிதான். அதுல வந்து வேற்றுமை கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறீர்கள். உங்க ஆலயத்துல உங்க ஊர்ல ஒரு சிவாலயம் இருக்கு. உங்களால அங்க மட்டும்தான் போய் வழிபட முடியும். அதுக்கு மேல உங்களால போக முடியாது. அந்த திருத்தலத்திலே நீங்கள் வழிபட்டாலே
எந்தெந்த திருத்தலத்துல வந்து வழிபட்டா என்னென்ன கிடைக்குமோ அத்தனை வாழ்வியல் நன்மைகளும் கிடைக்கும், அத்தனை வாழ்வியல் துன்பங்களும் நீங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயம் திருக்கையிலையோடையோ, அண்ணாமலையோடையோ, மதுரையோடையோ, திருநெல்வேலியோடையோ, திருவையாரோடையோ, திரு ஆரூரோடையோ தாழ்ந்த தலம் அல்ல. அதை முதலில் வந்து அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழிபாட்டு நெறியில் செல்லக்கூடியவர்கள் இதுலயும் ஒரு பேத உணர்வுலாம் வைத்துக் கொண்டிருந்தால் என்ன செய்யறது? ஆக சுட்டினாலே போதும். ஒரு ஆச்சாரியார் வாக்குல அந்த திருத்தலம் வந்து சுட்டப்பட்டாலே வந்து அது ஒரு பெருமைக்குரியது, ஒரு தொன்மையான தலம் என்று பொருள். வேற ஒண்ணும் இல்ல, தொன்மை. நாவரசர்ல தஞ்சாவூர் என்று சுட்டப்பட்டிருக்கு. விளத்தொட்டி, வெண்ணி விளத்தொட்டின்னு பழகிறார். வெண்ணி வந்து பாடல் பட்டிருக்கலாம், விளத்தொட்டி பாடல் இல்லை, பந்தநல்லூர் பக்கத்துல இருக்கு. விளத்தொட்டின்னு சுட்டிட்டாரு. அப்போ வந்து நாவரசருக்கு முன்னாடியே 1300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தொன்மையான ஒரு திருத்தலங்கிற ஒரு அளவுல அது ஒரு சிறப்புக்குரியது. அந்த இறைவனை அவர் போற்றிருக்காருல்ல. 10 பாட்டு பாடினாதான் ஒத்துப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதையெல்லாம் ஒரு பொது சிந்தனைக்காக, நண்பர்கள் ஆய்வுக்காக அதை சொல்றேன். ஏன்னா இந்த இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் வந்து இதே போல விளக்கங்கள் எல்லாம் வந்து சிந்தனையை தூண்டி சிந்திக்க வைக்க மாட்டாங்க. அதுக்காக சொல்றேன். அதை நீங்களே வந்து சிந்தித்து முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். நம்ம சென்ற பகுதியில என்ன பார்த்தோம்னா, இந்த மாதவர்கள்லாம் தங்கி இருக்கக்கூடிய, திருஞான சம்பந்த பெருமான் தங்கி இருக்கக்கூடிய அந்த திருமடத்திலே தீயை வந்து விஞ்ஞை மந்திரம் சொல்லி ஏவுகிறார்கள். ஆதி மந்திரம் 5 எழுத்து, ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார், ஓதக்கூடியவர். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 5 எழுத்து ஓதுறேன், சுப்பிரமணியம் ஓதுறாரு, நீங்க 5 எழுத்து ஓதுனீங்கன்னா நீங்க பார்க்கிற பார்வையில கூட மற்ற மந்திரங்கள் வந்து செயல்படாது. நம்ம மேல பில்லி இது என்னென்னோ எல்லாம் பண்ணாலும் நமக்கு செல்லாது. நம்ம ருத்ராட்சம் கட்டிட்டு விபூதி பூசி 5 எழுத்தை ஓதிக்கொண்டு ஏக இறை பெருமான் தான் என்பதை வந்து உள்ளத்துல எல்லாமே இறைவன். ஆனா பெருமான் ஒருத்தர் தான், கடவுள் ஒருத்தர் தானே. இது எல்லா கடவுளரும் தெய்வங்களும் அவரை வணங்கக்கூடிய கடவுளர். அவரே வந்து பேதித்து பல கடவுளராக வருகிறார்கள். அது வேற. இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டீங்கன்னா 5 எழுத்து ஓதுனோம்னா அவர்கள் வந்து பார்க்கிற திசையில கூட, அது போல மற்ற மந்திரங்கள் வந்து அதுவரையிலும் வேலை செஞ்சது இல்லை. அதுவரையிலும் அவன் விஞ்ஞை மந்திரம் வந்து வேலை செஞ்சிருக்கு. அவன் வந்து தீய எவனானா போவோம், நெருப்புல அவனோட மந்திரத்தை எழுதி போட்டான்னா எரியாது. அவன் மந்திரத்தை எழுதி ஓடுற தண்ணியில போட்டான்னா ஓடாது. அந்த சக்தியெல்லாம் அவனுக்கு கடவுள் தான், நம்ம பெருமான் தான் கொடுத்து இந்த திருவிளையாடல் பண்றாரு. ஆனால் 5 எழுத்து ஓதக்கூடிய சிவனடியார்கள் நீர் அணிந்த, ருத்ராட்சி அணிந்து, சிவக்கோலம் கொண்டு எப்பயுமே சிவத்தையே உள்ளத்திலே இடமாக, உள்ளம் உனக்கே இடமாக வைத்துங்கிற மாதிரி உள்ளத்துல இடமாக வைத்து பயின்று கொண்டிருக்கிறவருக்கு முன்னாடி எந்த ஏவலும் செய்யறத அவனுக்கே திரும்பி போயிடும். இந்த இதெல்லாம் உண்டு. இந்த மலையாளத்துல வந்து பண்ணுவாங்க பாருங்க, இந்த குட்டி பூதம்லாம் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் உண்டு. ஆனால் சிவனடியார் பக்கத்துல எதுவுமே வர முடியாது. அது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்து தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும், மாதிரம்னா திசை, பார்க்கக்கூடிய திசையில கூட மற்ற மந்திர விதிகள் வந்து வருமா என்று சொல்லி ஒரு வினாவை எழுப்புறாரு. அவர்களுக்கு வந்து அந்த ஏவனம்னா இந்த தீ போகல, இந்த தீ போய் எரியலைன்னா அப்ப வந்து மன்னனுக்கு தெரிஞ்சா நமக்கு ரொம்ப அவமானம் போயிடும், நமக்கு விருத்தி கெட்டு போயிடும். மன்னனுடைய ஆதரவு இல்லைன்னா நம்ம சமயத்தையே வந்து நம்ம இங்க வைத்து வாழ முடியாது என்ற ஒரு சிந்தனையில நம்ம எப்படியாவது போய் அதுக்கு ஒரு தீ வைத்து விடும். ஏன்னா மன்னன்ட்ட என்ன சொல்லிட்டு வந்துட்டாங்க, நாங்க வந்து விஞ்ஞை மந்திரத்தை வந்து ஓதி அவன் மடத்துல தீ வச்சிடுறோம். ஒரு புறம் தீ வச்சோம்னா அவன் வந்து அஞ்சி போய் இந்த இருக்கான். அவனை வந்து வலித்து அவங்க என்ன தந்திரமா பேசுறான். அவங்க அடிச்சு உதைச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு சமயத்தை சேர்ந்தவர்கள். அதனால நீங்க அந்த தீயை ஏவுறோம், தீயை ஏவனோம்னா அவர்கள் ஒரு பக்கம் பத்திட்டுனா அதுக்கப்புறம் அவங்கள் வந்து அஞ்சி விலகி விடுவார்கள், இந்த மதுரையை விட்டு போய் விடுவார்கள்னு அப்படி சொல்லிதான் அங்க வந்து அவர்கள் மேல ஒரு பரிவு உள்ளவர் மேலையும் தாங்களும் ஒரு தங்களையும் ஒரு நியாயப்படுத்தி, நியாயமாகத்தான் நாங்கள் செய்கிறோம், நாம மகிழக்கூடிய இடத்துல அவன் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லி அப்படி பண்றது போலதான் அவங்க வந்து வராங்க. அப்ப வந்து இந்த மந்திரத்தை ஓதுறாங்க, இப்ப வேலை செய்யல. ஏன்னா அங்க ஐயெழுத்து ஓதுவாரு அவர்கள் இருக்காங்க. உடனே திரண்டு வந்து என்ன பண்றாங்க, கூட்டமாக அந்த குண்டர்கள்லாம் தீ வச்சுட்டு போயிடுறாங்க. தீ வைத்தோம்னா நம்ம அடியார் பெருமக்கள்லாம் விழித்து எழுந்து பரபரப்பாக அது எப்படியோ இறைவன் திருவருளால அங்க அணைத்து விடுகிறது. அணைத்து விட்டு அந்த பதைப்போடு என்ன பண்றாங்க, அதை நீக்கிட்டு நேரா வந்து ஞானசம்பந்த பெருமானை பார்க்குறாங்க. கழுமலப்பதி கவுனிய கற்பக கன்றை தொழுது நின்று
அமன் குண்டர் செய் தீங்கினை சொன்னபோது சொல்லிட்டாங்க. சொன்னோனே என்ன சொல்றாரு, அவருக்கே ஒரு அச்ச உணர்வு. அவரு எதற்கும் அஞ்சாதவரு. அவருக்கே வந்து ஒரு அச்ச உணர்வுனா, அவரை பொருட்டு இல்ல. தன் பொருட்டுக்கு ஒரு தீங்கு வரும் இல்ல. தன்னை வந்து தொடர்ந்து வரக்கூடிய சிவனடியார்களுக்கு இப்படி ஒரு தீங்கு விளைவிச்சு விட்டானே என்று சொல்லி, பொறுத்துக் கொள்ள முடியாத நிலையில அந்த ஏற்பட்ட உணர்வு நம்ம அப்படியே நம்ம வந்து அந்த பாத்திரமாகுவோம். அப்ப ஞானசமுந்தரோட நிலை எப்படி இருந்திருக்குங்கிறது, அந்த பாத்திரமாக நம்ம போய் பார்த்தா தான் நமக்கு அந்த உணர்வுபூர்வமாக அங்க இதெல்லாம் வந்து நடந்த வரலாறு. இது வெறும் கதை இல்ல. அதுதான் நமக்கு அகச்சான்றோட தானே எல்லாமே இருக்கு. மாதவர் துயிலும் திருமட புறம்பு பழுது செய்வதோ பாவிகள். பாவிங்கிற சொல்ல உபயோகப்படுத்துறார். பாவி என்று சொல்லி ஞானசம்பந்தர் உபயோகப்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் வந்து இதுல அப்பர் பெருமானம் வந்து அந்த சொல்ல உபயோகப்படுத்தியிருக்காரு. பஞ்சபூத பாவிகால்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. பாவிகள் தொழச் செல்வதென்றால் என்று சொல்லி திருநெல்வாயில் அறத்துறையில பணி கலந்து செய்யாத பாவிகள் தொழச் செல்வது அப்படின்னு அந்த தொடர்லாம் இருக்கு. பழுது செய்வதோ பாவிகால் என பரிந்து அருளி. இவர்களுக்காக பரிந்த உடனே அவர்களுக்கு அவரை மீறி சினம் வந்து வரக்கூடாதுமாங்க ஒரு ஆச்சாரியாருக்கு. இப்ப வந்து வரலாங்கிறதுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சமயம் இழிவு செய்யப்படுகிறது, உன்னுடைய ஆலயம் வந்து இடிக்கப்படுகிறது, உன்னுடைய வாழ்வியல் முறை வந்து இழித்து பேசப்படுகிறதுன்னு கூட அப்ப கூட உனக்கு வந்து உணர்வு வரலன்னா வந்து சிந்தித்து பார்க்கணும். இதுதான் சொல்றாங்க. பெரிய ஒரு ஆச்சாரியார் நிலையில போனவர், புற உலகை எல்லாம் முற்றிலுமாக துறந்தவர், சைவத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர், அவருக்கு சினத்தை எல்லாம் கடந்தவர். ஆனால் என்னன்னா, நம்ம அடியார்களுக்கு வந்து தீங்கு செய்யான், அடியார்கள் தங்கி இருக்கக்கூடிய திருமணத்திற்கு வந்து தீங்கு செய்தானோன்னா, அவர் பொறுக்கலங்கும் பொழுது, இப்படிப்பட்ட குணநலன் நமக்கு வரணும். நமக்கு நம்ம இறைவனுக்கு நம்மள யாரு வந்து நம்ம வாழ்வியல் முறைய இழிச்சு பேசுறானோ, அவன் நமக்கு எதிரி. நம்ம இறைவனை எவன் இழிச்சு பழிச்சு பேசுறானோ, அவன் நமக்கு எதிரி. யார் நம்ம கோயில்களை எல்லாம் வந்து சிதிலமடைய செய்கிறார்களோ, இடிக்கிறாங்களோ, அவர்கள் எதிரிங்கிற உணர்வு கூட வரலன்னா, எப்படி எங்க நம்ம ஆளும் அறிவு? அதான் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும். அதுதான் வந்து மறைமுகமாக ஒரு வரலாற்று நிகழ்வாக இங்க வந்து நிகழ்த்து இந்த ஞானங்கள்லாம் உரைக்கப்படுகின்றது. ஞானத்தை நம்ம இழுக்கணும். இந்த பாடல்கள்ல சொல்லப்படு நேரா அப்படியே படிச்சுட்டு அந்த பேரு இது சொல்லுவாங்க. அப்படியே வந்து பதத்துக்கு பதம் பொருள் படிச்சுட்டு போகக்கூடாது. இந்த உணர்வு பூர்வமாக அவருக்கு பாரு அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியார் எல்லா உணர்வுகளையும் கடந்தவர். காமகுரோதம், லோபம், மதம், மோகம், ஆச்சரியம் என்ற அறுபகைகளையும் வென்றவர். அவருக்கே வந்து என்னன்னா, அவர் பொருட்டு தீங்கு செஞ்சா இது வந்திருக்காது. அவரை வந்து தொடர்ந்து வரக்கூடிய சிவனடியார்களை பொறுத்துன்னா, சிவன் அடியார்களும் சிவமும் மெய்யடியார்களும் சிவமும் சமமா இந்த நோக்க மாதவம் செய்தவர்கள். மாதவம் செய்தவர்கள்னா சிவனை வந்து ஏக இறை என்று உணர்ந்து தொடர்ந்து அவருக்கான பணிகளை வந்து இந்த உடலை கொண்டு அகக்கரண புறக்கரணத்தை வந்து கொண்டு எவன் செய்கிறானோ அவன் மாதவன். அதான் சொல்றாரு. இப்படிப்பட்ட மாதவர்கள்லாம் என்ன தொடர்ந்து வரக்கூடிய அவர்கள் துயிலும் திருமட புறம்பு பழுது செய்வதோ பாவிகள். இப்படிப்பட்ட ஒரு பாவிகள் போய் வந்து இப்படி பழுது பண்ணியிருக்காங்க, தீ வைத்திருக்காங்க. இன்னும் கோபம் வரும். பரிவு அவங்க மேல. அடுத்து 703வது பாடல் திரு ஞானசம்பந்த பெருமான் இருந்தது. நீங்க வந்து திருமுறை வச்சிருக்கீங்க. உங்கள்ட்ட 12ஆம் திருமுறை ஐயா பாடம் நடத்துறதால வச்சிருக்கீங்க. 1லிருந்து 3 திருமுறையும் அதையும் வைத்துக் கொண்டால் கொஞ்சம் 80% நான் சொல்றது கிரகிச்சிக்க முடியும். இல்லைன்னா வந்து 20, 30% கிரகிச்சுட்டு கேட்டுட்டு அப்படியே போயிடும். ஆனா உள்ளத்துல ஓரளவு படிமானம் வரும். கேட்கறதுல எந்த இதுவும் போயிடாது, வீணாயிடாது. நம்ம அறியாமலே உள்ளத்துல சில ஞான செய்திகள்லாம் உள்ள போய் தைச்சு அந்த பயிற்சியில வந்துரும். இருந்தாலும் நிறைய வந்து ஒரு கிரகிக்கணும்னா அந்த நூல் கையில இருந்துன்னா நன்றாக 703 ஞானசமுந்தர் புராணம், பெரிய புராணம். என்பொருட்டு அவர் செய்த தீங்கு ஆயினும் இறையோன் அன்பருக்கு எய்தும். அவர்கள் வந்து எதற்காக இந்த தீங்கு செஞ்சிருக்காங்க? நான் வந்து இந்த ஆலவாயில் இருக்கக்கூடாது, நான் என்ன இங்கே அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்பொருட்டு செய்திருக்கிறார்கள். என்பொருட்டு ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் இறைவனோட அடியார்களா இருக்காங்களே, அவர்களுக்கு போய் இதெல்லாம் வந்து சேரலாமா? ம் என்று பின்னையும் அச்சம் முன்புற ஒரு அச்ச உணர்வு முன்புற. ஏன்னா ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறதுன்னு அந்த அச்சம் முனிவுற. உடனே சினம் வருது, கோபம் வருது. முத்தமிழ் விரகர் மண்புறக்கும் மெய்முறை வழு. அரசன் வந்து நீதியிலிருந்து வழுவி விட்டான். அரசன் வந்து மண் புறக்கணும்னா இந்த உலகத்தை காப்பதுன்னா அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும், மக்களை மட்டும் இல்ல அனைத்து உயிர்களும் கண்ணும் ஆவியும் போலாம் காவலன்னு சொல்லி எங்க மனுநீதி சோழன்ல எழுதுவாரு. அனைத்து உயிர்கள் மண்ணுயிர்க்கெல்லாம் கண்ணும் ஆவியும்
கோல்வான் காவலன்னு சொல்லுவார். அரச நீதிங்கிறது வந்து சாதாரணமா இல்லை. அதே போல யானே அரசன் யானோ அரசன் யானே கல்வன்னு அங்கே நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்செழியன் விழுந்து உடனே நீதி தவறு உணர்ந்தவொடனே அப்படின்னா எவ்வளவு வந்து அவர்கள் வந்து சிறப்பாக ஒரு செங்கோல் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள்னு. அதுபோல மண்புறக்கும் மெய் முறை வழு என மனம் கொண்டார். மனசுல ஆகா இவன் வந்து மன்னன் வந்து ஆட்சியை வந்து உயிர்களை சரியாக காக்கல, அவன் காப்புல வந்து குற்றம் இருக்கிறது, குற்றம் ஏற்பட்டு விட்டது என்று மனசுல வந்து கொண்டார். இதற்கு என்ன பரிகாரம்னா, ஒரு மன்னன் தவறு செய்தான்னா அந்த மன்னன் தான் அனுபவிக்கணும். அவன் வந்து குடிமக்கள் தவறு செய்திருந்தாலும் இவன் முறையாக அந்த ஆட்சியை நடத்தி இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தா மன்னன் மரண தண்டனை கொடுப்பான்னா அவன் ஏன் தவறு செய்ய போறான்? இன்னைக்கு தண்டனை சட்டம்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுவும் உடனடியாக இப்ப அரேபிய நாட்டுல எல்லாம் நிறைய நடக்குதா பாருங்க குற்றங்கள். ஒரு இங்க 100 குற்றம் நடக்குதுன்னா அங்க ஒரு குற்றம் நடக்குது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா தண்டனை சட்டம் அங்க வந்து அதிகமா இருக்கு. உடனடியாக தீர்வு. ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செஞ்சுட்டான், கரெக்டா அது வந்து உறுதியாக வந்து தீர்வாயிட்டுது. 6 மணி நேரத்துல அவனை வந்து மரண தண்டனை கொடுத்து நிறைவேற்றுறாங்க. அதெல்லாம் இருக்கு. அப்படி பண்ணுனா ஏன் வந்து நமது இந்திய நாட்டுல இப்ப தண்டனை சட்டத்தெல்லாம் அதிகப்படுத்தி ஆகணும். வேற வழி கிடையாது. இல்லைன்னா வந்து எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவு நாளுக்கு நாள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் அலுவலகங்களுக்கெல்லாம் போனோம். அப்ப வந்து வீட்டுல பிள்ளைகள் இருக்கும், 2 பசங்க இருக்கும், வீட்டுல இருப்பாங்க. எங்க அப்பா அம்மா ஏதோ இருப்பாங்க. நம்ம வந்து அதை பத்தி பாதுகாப்பை பத்திய சிந்தனையே கிடையாது. நாங்க வந்து வேலை செஞ்சு முடிக்கிற வரையிலும் வீட்டுல வந்து தனியா இருக்காங்களே, இல்ல பிள்ளைகளோட இருக்காங்களே, இல்ல வயசான அப்பா அம்மாவோட இருக்காங்களே, ஏதாவது ஒரு திருடன் வருவானா, வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா என்ற ஒரு ஒரு அந்த சிந்தனையே இருக்காது. வீட்டு காவலை பத்தியோ அவர்களோட பாதுகாப்பை பத்தி. இப்ப அப்படி இருக்கா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றாரு. அப்ப என்ன இது? இது வந்து மன்னனுடைய தவறு. மன்னன் வந்து முறையாக ஆட்சி செய்திருந்தானால் இப்படிப்பட்ட ஒரு தவறு இப்படி தீ வைத்திருக்க மாட்டார்கள். இதற்கான தண்டனை அவனுக்கு தான் போய் சேர வேண்டும் என்று சொல்லி, குடிமக்கள் வந்து தப்பு பண்ணாலும் மன்னனுக்கு தான். மன்னன் பதவிங்கிறது சாதாரண பதவியா? பாருங்க அங்க சொல்லுவாரு. அரச ஆட்சிங்கிறது வந்து மிகவும் எளிதோன்னு சொல்லி மனுநீதி சோழன் வரலாற்றை சொல்லும்போது சேக்கிழார் வந்து சொல்லுவார். ஏன்னா இவரே அமைச்சரா இருந்தவர்ல. அதனால வெய்ய தீங்கது வேந்தன் மேற்று எனும் விதிமுறையால் இப்படிப்பட்ட ஒரு தீங்கு, வெம்மையான இப்படிப்பட்ட ஒரு தீங்கு வேந்தன் மீது தான் போய் சேர வேண்டும் என்பது விதிமுறை. நீதி நூல்களிலே வகுக்கப்பட்ட விதிமுறை எனும் விதிமுறையால் சாமியை வந்து விழிச்சு பாடுறாரு சொக்கநாதரை. செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றாரும் செய்ய என்னை பொய்யராம் அமனர் குழுவும் சொல்ல பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று சொல்லி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். என்ன இது வந்து அகச்சான்று. இது வந்து அகச்சான்றாக இருக்கக்கூடியது. ஒரு அற்புத நிகழ்வு. எதையோ வச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு ஊக்கு எடுத்து பெரிய போர்டில் வச்சு, நீல போர்டில் வச்சு அதில் நாடாவை கொடுத்து அந்த ஊக்க போட்டு இந்த பூக்கை வந்து இந்த பாப்பா முழுங்கிட்டா எவ்வளோ வைத்தியம்லாம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோம்னா இங்க வந்து என்ன வேணுங்கண்ணா உடனே அது வந்து வந்துட்டுது வெளியிலலாம் போட்டு ஏமாத்துறாங்க. இது அகச்சான்று. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அகச்சான்று. அகச்சான்றுன்னா இது சேக்கிழார் சொல்லுவது அந்த திருப்பதிகத்துல அவங்க இருக்கிறத அப்படியே அந்த கருத்தை அப்படியே சிந்தித்து மகானில இருந்து நடந்த நிகழ்வை படம் பிடித்தது போல பார்த்து அந்த திருப்பதிகத்துல உள்ள கருத்துல இருந்தும் வந்து கோவை செய்துதான் நமக்கு வழங்கியிருக்காரு. வெய்ய தீங்கது வேந்தன் மேற்று என்றும் விதிமுறையால் செய்யனே திரு ஆளவா எனும் திருப்பதிகம் கைவர்வாழ் மடத்து அமணர்கள் இட்ட தீத்தழல் போய் பையவே சென்று பாண்டியருக்காக. இந்த தீழல் போய் மெதுவாக அந்த பாண்டிய மன்னனுக்கு ஆகுதுன்னு பாருங்க. பையவே என்று போனதுலேயே சொன்னா நான் அதுல இருந்து தான் தொடர்ந்து வரேன். மீண்டும் கடைசியா என்ன செஞ்சோமோ அதை ஒரு நினைவூட்டு சொல்லி நம்ம தொடர்றது அது ஒரு வழக்கம். அப்படி பண்றோம். இப்ப என்ன செய்யறாரு? பையவேன்னு சொல்றதுக்கு பைய என்று சொன்னால் மெதுவாக என்று மெல்ல என்று பொருள். அங்க தென்னாட்டுல வழங்கக்கூடியது. மதுரை, திருநெல்வேலி, இந்த எங்க பக்கம் அங்க தஞ்சாவூர், பழைய தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை இந்த பகுதியில வந்து பையங்கிற வார்த்தை உபயோகத்துல கிடையாது. அது பல காலமாக அங்க திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம், மதுரை மாவட்டம்லாம் இருக்கு. இன்றைக்கும் அங்க வந்து மக்களுடைய சொல் வழக்கத்துல அது அந்த சொல்லு இருக்கு. பையவே சென்று பாண்டியருக்காகன்னு பண்ணிக்கிட்டாரு. இப்போ ஒரு வினா எழும் நமக்கு. ஏன் வந்து பாண்டியனுக்கு வந்து பையவே எரிச்சு கொண்டுட வேண்டியது என்னன்னா அவன் யாரு? பாண்டிமாதேவிக்கு கணவன். யாருக்கு பாதிப்பு ஏற்படும்?
அவன் தவறு பண்ணான். தவறு பண்ணி ஒரு கொடுந்தண்டனை குடுத்து அவன ஆளே வந்து ஏன்னா கண்ணகி அன்னைக்கு மதுரைய எரிக்கும்போது என்ன ஆச்சு? முதியோர்களையும், பெண்களையும், குழந்தைகளையும் தவிர மீதியெல்லாம் எரின்னு விட்டாங்க. எரிஞ்சது இல்லையா? நடந்த வரலாறு தானே அதெல்லாம். வரலாறு நடக்காத வரலாறு இல்லையா? அதேபோல ஞானசம்பந்தர் சொன்னார்ன்னா, மதுரையே எரிஞ்சு போயிடும். அது அவருடைய நோக்கம் கிடையாது. அதோட இல்லாம இவனுக்கு வந்து இவன திருத்தணும். அதுலயும் இங்க இது திரிகால ஞானிகள் பின்னால என்ன நடக்க போகுது? அதனால தானே அங்கேயே சொன்னாரு. அ அண்ணல் ஆளவாய் அண்ணல் திருநீறு வந்து இவர்களை எல்லாம் வெல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதேபோல பாண்டிமாதேவியர் என்ன காரணம்னா, பாண்டிமாதேவியார் அ தன் மங்கள நூங்காக்கும் ஆண்டகையார் குலைச்சிறை மேல் அன்பாலும், அரசன் மேல் அபராதம் உறுதலாலும் இந்த பாடல். பாண்டிமாதேவியார் தமது பொற்பில் பயிலு மங்கள நான் காக்கும். அவங்களுடைய மங்கள நாண காக்கணும். அரசனுக்கு வந்து இறந்து போயிட்டான்னா, அவங்களுக்கு அந்த கேடு வந்துரும். அந்த துன்பம் அவங்களுக்கு வந்து விளங்கிரும். அவரு மேல அரசன் மேல அவளுக்கு அன்போடு இருக்காங்க. அவரு திருத்தி மீண்டும் அந்த அந்த இது புறச்சமய தொடக்கிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று எப்படி திலகவதியார் நாவுக்கரசரை மீட்டு எடுக்க வேண்டும் என்று அங்க இறைவனை வீரட்டத்து திரு அதிகை வீரட்டத்துல வந்து இறங்கினாரோ, அதே போல இவங்க சொக்கநாதரை வந்து இறங்கி செய்து கொண்டிருக்கிறதோட விளைவு தான் இது நடக்குது. சொக்கநாதர் அருளால தானே இவர அழைக்கப்படுகிறார். ஆண்டகையார் குலச்செரியார் அன்பினாலும், அந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய, போற்றுதலுக்குரிய குலச்செரியார் அவரு மேல இவருக்கு ஒரு அன்பு இல்லையா? ஞானசம்பந்தர் மேல அவரு அன்பு வச்சிருக்காரு. இவரும் அவர் மேல அன்பு வச்சிருக்காரு. ஏன்னா, இப்படிப்பட்ட கொடிய பாதகமான ஒரு சூழல்ல கூட வந்து சைவத்தை வந்து புறக்கக்கூடியவர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு ஓடிடுறான் நம்ம ஆளுவ காசுக்காக. நல்லா வழிபடுறான், எல்லாம் பண்றான், ஒரு உயர்ந்த நிலைக்கு வரான். காசுக்காக வந்து துரோகம் பண்ணிட்டு போறான். எல்லாரும் உங்களுக்கு அனுபவத்துல நெறைய பார்த்துருக்கீங்க. எல்லாம் மாறிடுவாங்க. ஆண்டகையார் குலச்செரியார் அன்பினாலும், அரசன்பால் அபராதம் உறுதினாலும். இது விதி. அரசன் வந்து ஒரு மாற்று சமயத்தை இறைவனால் விளக்கப்பட்டதான் அவன் போய் மாற்று சமயம் சாடுறான். இறைவனால் வந்து விளக்கப்படாமல் எதுவுமே நடக்காது. அவனின்றி அனுபவம் அசையாது. அவனுடைய ஏதோ ஒரு புண்ணிய குறைவால இந்த சமயத்திலிருந்து அவன் முற்றிலுமாக மாற்றப்பட்டு வேறு புறப்புற சமயத்தை சாரச் செய்யப்படுகிறான். அது அவனுடைய விதி. அதற்கான தண்டனை அவன் வந்து அடைய வேண்டும் என்பது அவனுக்கு உள்ள விதி. அரசன் மேல் அபராதம் உறுதலாலும், மீண்டும் சிவநெறி அடையும் விதியினாலும். அவனுக்கு என்ன விதி இருக்கு? முன்னாடியே நிர்ணயிச்சது. ஒரு தன்னுடைய இருக்கக்கூடிய ஒப்பற்ற இந்த சைவ நெறியை, வேத நெறியை, இறைவனை நோக்கி உயிரை செலுத்தக்கூடிய, எளிதாக செலுத்தக்கூடிய இந்த நெறியை, இதிலிருந்து முழுவதுமாக விலக்கி வேறு சமயத்தை பற்ற செய்தது அதனுடைய விதி. அதோட இல்லாம மீண்டும் அவன் வந்து சிவநெறியை பற்றக்கூடிய விதியுடையவனாக இருந்துதான் பின்னால் நின்ற நெடுமாறராக அவர் ஆகிறார். அதை நாம் வந்து பார்க்க வேண்டாம். வெந்நீர் வெப்பகல புகழிவேந்தர் தீண்டியிட பேருடையனாதனால. இதோட இன்னொரு பெரிய பேரு அவன் வந்து இந்த சமயத்திலிருந்து புறப்புற சமயத்துக்கு மாறினா கூட திருநீரை வந்து பூசி இவனுடைய வெப்பு நோயை அகலுவதற்கு ஞானசம்பந்தர் பெருமானால் தீண்டி தீண்டி திருநீரை அணிவித்து திருநீற்றால் தடவி அதே மந்திரமாகவும் மருந்தாகவும் கொண்டு இவனுடைய வெப்ப நீக்குவதற்கு அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமும் பண்ணியிருக்காங்களாம். வெந்நீரு வெப்பு அகல வெப்பு நோய் அகல புகழி வேந்தராகிய ஞானசம்பந்த பெருமான் தீண்டி இவனுடைய வயிற்றை தீண்டி உடலை தீண்டி இடப்பேருடைய நாளும் அந்த பேரும் அவனுக்கு இருக்கு பாருங்க. அதாவது நல்விதியும் தீவிதியும் ரெண்டுமே சேர்ந்து இருந்திருக்கு. அப்படி அமைஞ்சிருக்கு. அதனால அந்த குற்றத்திற்கான தண்டனையை கொடுத்து மீண்டும் இறைவன் அதனாலதான் நம்ம மறந்தும் இந்த சமயத்துல இறைவன் திருவருளால் வந்து பிறந்திருக்கிறது சாதாரண இல்லை. அதாவது கடலை வந்து 7 கடலை வந்து கையால நீங்கி கடந்தாதான் மனித பிறவி கிடைக்கும். மனித பிறவி கிடைத்தும் வந்து இந்தியாவுல பிறக்கிறது பெருசு. இந்தியாவுல பிறந்தாலும் இந்து மதத்துல வேதாச்சாரத்துல வந்து பிறக்கிறது பெருசு. பல வேதாச்சாரங்கள்ல உள்ள கோட்பாடுகள் எல்லாம் பயின்று அதில் உயர் நெறியாம் சைவ சமயம் சார்ந்த ஊழ்பெறல் அரிதுன்றார். இது வந்து சாதாரண செய்தி இல்லை. ஊழ்பெறல் அரிதுன்னு அப்படிப்பட்ட ஒரு நிலை அது. அப்போ வந்து என்னன்னா இந்த திருநீற்று அதுக்கு வந்து கருவியாக என்னன்னா திருநீற்றோட பெருமையை உலகோர் வந்து உணர செய்யணும். அந்த புறப்புற சமயத்தை வந்து முற்றிலுமாக செயலற செய்யணும். அது ஒரு நோக்கம். இறைவன் எப்படி திருவுள்ளம் பட்டிருக்காருன்னு பார்க்கணும்.
இந்த திருநீற்று நெறியை வந்து உலக மக்களுக்கெல்லாம் பரவ செய்து இந்த உலகம் உள்ள அளவும் இந்த மக்கள் எல்லாம் திருநீற்றை அணிந்து காத்துக்கொள்ள அது ஒரு ரட்சையாக அணிந்து தீங்கிலிருந்து காத்து கொள்வதற்காக செய்வதற்காக இறைவன் திருவுளம் பற்றி ஞான சம்பந்தரை கொண்டும் மங்கையர்க்கரசரையும் குலச்செரியாரையும் கொண்டும் அந்த பாண்டிய மன்னன் கூன் பாண்டியனை கொண்டு ஒரு பெரிய ஒரு நாடகத்தை இங்க நடத்துறாரு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீ வந்து உரையால் எழுதி நீ வந்து திருநீர் அணிந்தால் உனக்கு இது போவோம் அது போவோம்னு சொல்லி அதோட நன்மை எல்லாம் சொன்னாலும் வாயால சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான்னு சொல்லி ஒரு செயலாக்கமாக வந்து திட்டமிட்டு திருவெந்நீரோட அவனோட வயிற்றுல தடவுறதுக்கு முன்னாடி அதனுடைய பெருமைகளை பட்டியலிட்டு அதை அணிவதால் ஏற்படக்கூடிய வாழ்வியல் நலன்களை பட்டியலிட்டு அதை அணிவதால் வந்து விலகக்கூடிய வாழ்வியல் துன்பங்களை எல்லாம் பட்டியலிட்டு நேரடியாக நிரூபணம் செய்து வந்து ஞானசம்பந்த பெருமான் காட்டியிருக்காரு. காட்டியிருந்தாலும் எத்தனை பேர் முழு நீர் நம்ம அணிகிறோம்? விதி இல்லை. இப்படியெல்லாம் வந்து சொல்லி கூட வந்து சைவ குடும்பத்துல வழி வழியா வந்தவன். நான் நடராஜன்லாம் இந்த பிறவியில ஒரு வயசுல அவர் கொஞ்சம் இளம் வயசுல வந்துட்டாரு, என்ன கொஞ்சம் காலம் கடந்து இழுத்தாரு. வழி வழியாக சைவ நெறியை பின்பற்றக்கூடிய இல்லத்திலே பிறந்தவனே முழு நேரம் அணிய மாட்டேங்கிறான். ஒரு திருமணத்துக்கு போனோம்னா ஒரு சைவருடைய திருமணம்னு பத்திரிகை வச்சு நீங்க வந்து வாழ்த்துங்கிறாங்க. சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னு போனா ஒரு 20 பேர் வயசானவங்க, ஒரு 50 வயசுக்கு மேல வந்து 20 பேர் முழு நீர் அணிஞ்சிருக்காங்க. 1, 2 பையன்கள் இளைஞர்கள் இப்போ முழு நீர் அணிஞ்சிருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8 பேர் அணிஞ்சிருக்காங்க. மீதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்களே பட்டு வச்சுட்டு சின்ன கீத்து மாதிரியே ஒரு அழகு பார்த்து கண்ணாடி எல்லாம் பார்த்து இது மாதிரியே அணிஞ்சிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய நம்ம சைவத்தை சார்ந்த இந்து சமயத்தை சார்ந்த நெற்றியில எந்த சமயத்தை வந்து சார்ந்தான்னு கூட இல்லை. அப்ப எவ்வளவு நீ சைவ நெறியில வந்து உள்ள அற்புதமான ஒரு குலத்திலையும் ஒரு குடும்பத்திலையும் பிறந்து கூட இறைவனோட திருவருள் அவனுக்கு வந்து சேரலைன்னா நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி வந்து இறைவன் திருவுளம் பற்றி இந்த உயிர்களை காக்க வேண்டும், திருநீர் அணியை செய்ய வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்றை வந்து இந்த பல பாத்திரங்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக செயலாக்கம் செய்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானத்தை, வாழ்வியல் பயன்பெறக்கூடிய ஞானத்தை வாழ்வியல் துன்பங்களிலிருந்து விலக்கு பெறக்கூடிய அப்படிப்பட்ட ஞானத்தை வந்து உரைத்தோம். இப்படிலாம் இருக்குன்னா அப்ப வந்து விதி யாருக்கு இருக்கோ அப்படின்னா சரி. ரொம்ப பேசுறோம், எத்தனை பேர் கேட்கறாங்க? சைவர்கள் இருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் இதை வந்து பாக்குறாங்க? எவ்வளவு பெரிய நான் பேசுறது இப்ப பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் வந்து பாக்குறத பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் பார்த்திருப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா 200 பேர் பார்த்திருக்காங்கன்னு பெருமைப்பட முடியாது. 200 பேர்ல வந்து 10 பேர் தான் முழுமையாக கேட்டிருப்போம். இதுதான் நிலைமை. அவங்களுக்கு தான் போய் சேரும். அதற்காக தான் அந்த 10 பேருக்காக தான் இதை நடத்திட்டு இருக்கும். இப்ப நான் நடராஜன் இதெல்லாம் நடத்துறாருன்னா எல்லாருக்கும் போய் சேரல. ஆனா ஒவ்வொருத்தரையும் வளர்த்து எடுக்கிறது. பல படிநிலைகள்ல கீழே இருக்கிறவங்களை வளர்த்து எடுக்கக்கூடியது அதெல்லாம் நடக்கும் அவங்களோட விதிப்படி. ஆனா உச்சநிலை ஞானத்துக்கு வந்து வரக்கூடியவர்கள், இதை பயிலக்கூடியவர்கள், செயலாக்கம் செய்யக்கூடியவர்கள் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அப்ப வந்து என்ன பண்ண, தீப்பிடியை பையவே செல்க என்று சொல்லி சொல்றாரு. திருந்து இசை பதியத்தோட திரு ஆலவாயின் மருந்தினை இந்த பதியத்தை எப்படி பாடுறாருன்னா, ஆலவாயில் இருக்கக்கூடிய மருந்து மந்திரமாக இருக்கக்கூடிய சொக்கேச பெருமானை உள்ளத்தில் நினைத்து சொக்கேச பெருமானை வேண்டி அதை பாடுறாரு. மருந்தினை சண்பை மண் அவர் புனைந்திட இந்த இசைப்பதியத்தோடைனா மாலை, தொடைனா மாலை, இசையோடு கூடிய பதிய மாலை இறைவனை வந்து அப்படி வேண்டுறாரு. புனைந்திட அருளால், இறைவனுடைய அருளால் விரிந்த வெந்தழல் வெம்மை போய் தென்னனை மேவி பொருந்தழல் பொதி வெதுப்பென பெயர் பெற்றது என்று அவங்க வாய்ப்புல போய் வெப்புநோய் என்று சொல்லி ஒரு கடுமையான, அதாவது இந்த அறையில வெப்புநோய் உள்ள அவர் படுத்திருக்காருன்னா அந்த அறை உள்ளே உள்ள வர முடியாது, தொலைவில் நின்றுதான் எல்லாரும் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெம்மையை ஏற்படுத்தக்கூடியதுன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு, அதாவது மயில் இறக போட்டா தீங்கி விழுது, வாழை இலை சருக போட்டா வாழை இலையை போட்டா தீர்ந்து விழுது, நீரை தெளிச்சானா கத்திக்கிட்டு பெட்ரோல் ஊத்துன மாதிரி எரியுது. எவ்வளவு பெரிய கொடூரத்தை வந்து அதனாலதான் அந்த சமயம் வந்து மாறிடக்கூடாது. அவனாவது ஆசை வார்த்தை காமிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி புறப்புற சமயத்துக்கு நம்ம போகக்கூடாது. அவர்களோட தொடர்பை வந்து தானாவே இறைவன் துண்டிச்சிருவார். அவர்களோட இதெல்லாம் தேவை கிடையாது. அவங்களுக்கு துணையும் போகக்கூடாது. அவர்களுடைய இதுக்கு வந்து நம்ம வந்து துணையும் போகக்கூடாது. போனா எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. நாவரசர் மீண்டு வரும்போது எவ்வளவு பெரிய தண்டனை.
ஒரு புறப்புற சமயத்துக்கு போயிட்டாரு. சைவத்துல பிறக்கிறாரு. விதி இல்லாததால போயிட்டாரு. மீண்டும் வரக்கூடிய விதி இருக்கு. அக்கா வரவழைக்கிறாங்க. அது வருவதற்கு முன்பு அவர் அந்த ஒரு நாள் பட்ட பாடு இருக்கு. இப்ப இவன் வந்து ஒரு நாள் தான் இதுவும் ஒரு நாள் தான். இன்னைக்கு பட்டிருக்கிற பாடு இந்த உடலை வைத்துக் கொண்டு சில பேர் வந்து வயிற்று வலியால் வந்து தற்கொலை செய்து கொண்டாருன்னு தினத்தந்தில எல்லாம் வரும். இப்ப கூட சமயத்துல வருது. வந்து அவர் நோயோட வலி தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி கடிதம் கூட எழுதிட்டு எனக்கு வயிற்று வலி நான் இன்னும் உயிரோட இருக்க தயார் அப்படிலாம் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமைய வந்து ஒரு நாள் அனுபவிக்கிறாங்கன்னா, இந்த தவறு நம்ம செஞ்சோம்னா, நமக்கு என்ன ஆகும்? அதேபோல அந்த புறப்புற சமயத்தார்களுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து துணை போனோம்னா நமக்கு என்ன ஆகும்? அதெல்லாம் நான் வந்து சிந்தித்து பார்த்து சைவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப வந்து நம்ம இந்த பா பாடல வந்து பார்த்துருவோம். அதாவது 3வது திருமுறை 51வது பதிகம் கௌசிக பண்ணல வந்து பாடுறாரு. "செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்." அஞ்சேல் என்று அருள் சொல்வான் குமரன் கோயில்னு சொல்லி பாடுவார் இல்லையா? இத வந்து அஞ்சேல் என்று எனக்கு வந்து அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவதும் இல்லைன்னு அப்பர் பாடுவாரு. அஞ்சேல் என்று என்ன வந்து அஞ்சாத உன்னுடைய அடியார் பெருமக்களுக்கு எந்த கேடும் வந்து விடாது. நீ அஞ்சாதே என்று அருள் செய்யணும். எனக்கு வந்து கேடு வந்துரும். நல்லா இத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவருக்கு என்னன்னா, அடியார்கள் வந்து இருக்கக்கூடிய திருமணத்துல வந்து தீ வச்சு விட்டானே, என் பொருட்டு அவன் செஞ்சதானாலும் அவங்க தங்கி இருக்கிறது, அவங்க உடலுக்கு இடையூறு செய்யுமாறு செய்து விட்டானேங்கிறது தானே. செய்யனேன்னா செம்மையாக இருக்கக்கூடிய எரிதழல் போல இருக்கக்கூடிய சிவந்த மேனியை உடையவனே செய்யனே. எங்க இருக்காரு? திரு ஆலவாய் மேவிய ஐயனே. இந்த திரு ஆலவாய் என்ற இந்த திரு ஆலயத்திலே மதுரை என்பது ஊர், திரு ஆலவாய்ங்கிறது இந்த ஆலயம். ஆலவாய் மேவிய ஐயனே. எங்களுக்கு எல்லாருக்கும் உயிர்களுக்கெல்லாம் தலைவனே, எங்களுக்கெல்லாம் சிறப்பு தலைவனே ஐயனே. அஞ்சல் என்று அருள் செய்யணும். நீ கவலைப்படாதேன்னு எனக்கு நீ வந்து அருள் செய்யுங்க சாமி. பொய்யராம் அமணர் குழுவும் சுடர் பொய்யையே வந்து மூலதனமாக வைத்துக்கொண்டு பொய் நெறியே பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பல வாழ்க்கையை மீள மீள கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஒரு பொருள் இல்லாதவற்றையெல்லாம் பொருள் என்று கருதக்கூடிய அந்த பொய்யர்களாக இருக்கக்கூடிய அந்த புறப்புற சமயத்தார் இங்கே தீயை வைத்து விட்டார்கள். அந்த தீயோட வெம்மை பையவே சென்று பாண்டியர்க்காகவே மெதுவாக சென்று அந்த பாண்டிய மன்னனுக்கு ஆகட்டும்னு சொல்லி சித்தனே திரு ஆலவாய் மேவிய அத்தனே அஞ்சல் என்ற அருள் செய்யனை எத்தராம் அமணர் குழுவும் சுடர் பத்திமன் தென்னன் பாண்டியர்க்காகவே என்று அடுத்த பாட்டு 2வது பாட்டு. சித்தனேன்னா எல்லாம் வல்ல சித்தர்னு வந்திருக்காருல்ல திருவிளையாடல்ல புராணத்துல பெருமானே சொல்றாரு. சித்தனே திரு ஆலவாய் மேவிய அத்தனை என்னுடைய தந்தையே அஞ்சல் என்று அருள் செய்யணும். என்ன வந்து அடியார்களுக்கெல்லாம் துன்பம் வந்துட்டுதே, இப்படி வந்து இன்னும் மேலும் துன்பம் விளைவிப்பார்களோங்கிற அச்சம் எனக்கு இருக்குது இல்லை, என்ன அஞ்சாதேன்னு நீ வந்து சொல்லி என்னை காக்க வேண்டும். எத்தராம் அமணர் குழுவும் சுடர். எத்தர்கள்னா ஏமாற்றுக்காரர்கள்னு அர்த்தம். அவர்களை வந்து வைக்கப்பட்ட சுடர் பத்திமன் தென்னன் பாண்டியர்க்காகவே அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்க மதம் என்ற புறப்புற சமயத்தாருடைய அந்த கோட்பாட்டிலே பக்தி உள்ளவனாக இருக்கக்கூடிய இந்த மன்னவனாகிய கூன்பாண்டியனுக்கு அவனுக்கு போய் ஆகவே என்று சொல்லி இந்த 2வது பாடல்ல சொல்றாரு. தக்கன் வேள்வி தகர்த்தருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சல் என்றருள் செய்ய எக்கராம் அமணர் குழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே. மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நமது சமயத்திற்கு இதெல்லாம் வந்து அகச்சான்றுகள். நம்ம மற்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம ஓரளவு இருக்கக்கூடியவர்கள் நம்ம சூழ உண்டவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும்னா நான் அப்ப போய் நூலை தேடிட்டு இருக்க கூடாது இல்லையா? இது வந்து நம்ம வந்து பண்ணணும். நீங்க பாராயணம் பலதா பண்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு இது போல அற்புத நிகழ்வுகள் எல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க இல்லையா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போல அற்புத நிகழ்வு பிற சமயத்தாரோ இருக்கட்டும், சரியான பற்று இறைவன் மீது இல்லாதவர்கள்ட்ட இப்படி நடந்ததுடா, அங்க பாடுறா தீய ஏவனாரு தீ போய் சேர்ந்ததுடா, இது சான்று இருக்குடான்னு சொல்லணும். தக்கன் வேள்வி தகர்த்து அருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சல் இருக்குது. அன்றைக்கு வந்து எல்லோரும் சரணடைஞ்சாங்க. இது நீதியிலிருந்து வந்து வழி போனானோம்ல எல்லாரும் வந்து இறைவனை வந்து ஏக இறை சிவமே என்று வந்து அறிந்தோம். தக்கன் என்ற ஒரு சாதாரண ஒரு மானிட உயிர், ஒரு மன்னன், மாமன்னன், பல வரம் பெற்றவன். அவனுக்கு அஞ்சி
இந்த திருமால் காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள், இந்திராதி தேவர்கள் எல்லாரும் அவனுடைய வேள்விக்கு போனான. வேள்வியின் தலைவன் யாரு? சிவபெருமான் தான். ஏன்னா மறையின் பொருளாக இருக்கக்கூடியவன், மறைகள் தோற்றுவித்த தோணிபுரத்து ஈசன் ஞானசமுந்தர் தொடர். மறைகளோட பொருளாக இருக்கக்கூடிய பெருமான், மறைகளை வந்து வேதத்தை நால்வருக்கு உரைத்த வேதமும் பொருள்களும் அருள்னவர் இவர் தானே. இந்த மங்கையர்க்கரசி பதியத்தில் வருது இல்லையா, 4 வேதமும் பொருள்களும் அருள். அப்படிப்பட்ட பெருமானை வந்து முதன்மையாக வைத்துதான் வேள்விகள் செய்யப்பட வேண்டும். வேற எவனோ வந்து ஒருத்தனை வச்சு செய்யற வேள்விக்கு நம்ம போகக்கூடாது சைவர்கள். அதுக்காக தான் வேற ஏதாவது ஹோமம் எல்லாம் பண்ணான்னா விநாயகருக்கு வந்து முதல்ல பண்ணுவாங்க. அது லட்சுமி ஹோமம், கிரக பிரீதி என்னென்னமோ பண்ணுவான். விநாயகர் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா சிவபெருமானை வந்து தலைவனாக வைத்து பண்ணுவதாக அப்படி வந்து பொருள் வந்து அப்படி வந்து அதனாலதான் அப்படி பண்ணுவாங்க. தக்கன் வேள்வி தகர்த்தருள் ஆளவாய் சொக்கனை. சொக்கன்னா ஒரு அழகிய பெருமான். எல்லா அழகு என்னன்னா அக அழகு, புற அழகு. அது பாருங்க, அந்த சொக்கநாதர் இதை நம்ம கைபேசியிலேயே பார்த்து அந்த திருமணம் நடக்கிறது, அப்புறம் பெருமான் எழுந்திருந்தது, வீதி விழா வர்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம அந்த முகநூல்ல பார்த்து மதுரை ஆளவாய் சொப்பர்னா அவர் இப்படிதான் இருப்பாருன்னா அந்த முகம் அப்படியே உள்ளத்துல வந்துட்டு அம்பாள் இப்படிதான் இருக்கும். அதே போல அண்ணாமலை நடராஜன் அப்படியே வந்து உள்ளத்துல வந்துட்டு. இப்ப எங்களுக்கு மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய அந்த சோமாஸ்கந்தர் அந்த அந்த இது அப்படியே உள்ளத்துக்குள்ள இருந்துட்டு மயிலாடுதுறை நடராஜன் அப்படியே இங்க உள்ளத்துல வந்துருச்சு பாருங்க. அதுதான் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு அழகிய திருமேனியை உடையவர். தக்கன் நான் சொல்றதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க முகநூல் நிறைய பாக்குறவங்களுக்கு, நாங்கெல்லாம் இப்ப 5000 பேரும் வந்து இதே போல நம்ம அடியார் பெருமக்களாக இப்ப நடராஜன் போல அப்படி பார்ப்போம். நடராஜங்கிற ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரான்னு அவரோட இதை போய் பார்ப்போம். இவர் எங்காவது பாபாவை கும்பிடுறாரா, வேற ஏதாவது சாமியை கும்பிடுறாரா, வேற நம்ம உள் மதத்திலேயே வேற்று மதங்கள்லாம் இருக்கு, பிரிவுலாம் அதெல்லாம் கும்பிடுறாரா, இப்படிலாம் இருக்காரான்னு பார்த்தா இவர் பாபா படம் வந்தாலே அவரை வந்து உடனே நீக்குவாங்க, அவர் சேர்க்க மாட்டான். அப்படியே தவறி வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒருத்தன் வந்து வேற ஒரு தேச துரோக இயக்கங்கள்ல சேர்ந்தவனா இருப்பான், எப்பயோ தெரியும், டக்குன்னு அப்படி நீக்கிறது. தவறி 1-2 பேர் சேர்த்துரும். 5000 பேரும் வந்து அப்படி தேர்ந்தெடுத்து சேர்த்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு சமய சார்புடைய, சைவ சார்புடைய நிகழ்வுகளையே தான் நமக்கு வந்து அனுப்புவாங்க. அப்படி பார்த்து இந்த இறைவனை எல்லாம் பார்த்து உள்ளத்துல நம்மளை அறியாமலே மதுரை ஆளவாய் சொக்கர்னா அதை பார்த்த உடனே இவர் தான் ஏன் ஆளவாய் சொக்கர்னு சொல்லுற அளவுக்கு அந்த முகம் வந்து உள்ளத்துல வந்து பதிந்து அப்படி இருக்கு. தக்கன் வேள்வி தகர்த்தருள் ஆளவாய். அது போல வந்து இறைவனை வந்து அங்க மரியாதை இல்லாம முன்னிலைப்படுத்தாம அங்க யாகம் செஞ்சா அங்க நம்ம வந்து போகக்கூடாது. அங்க போனதாலதான் அவர்களுக்கு வந்து கேடு வந்தது. தக்கனுக்கு மட்டும் கேடு வரல, அந்த வேள்வியில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வந்து கேடு வந்தது. பாவம் வந்து செய்தவன் தக்கன், பாவம் செய்யறவனுக்கு துணை நின்றவர்கள் வந்து மற்றவர்கள். பாவம் செய்வதற்கு துணை நின்றாலும் நீ அழிக்கப்படுவாய் என்பதற்கு இந்த தக்கனுடைய வேள்வியை அழித்த அந்த வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வீரட்டம், அது வந்து புரிந்து கொள்ளணும். அதனாலதான் தீயவர்களோடு வந்து சேரக்கூடாது. தீயவர்களோட வந்து சேர்ந்தா என்ன ஆயிடும், அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமா, ஒருத்தர் கொலைகாரன்னா இருக்கான், கொலைகாரனுக்கு நீங்க சப்போர்ட்டா தெரியுது அவன் கொலைகாரன்ட்டு, அவனுக்கு நீங்க வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்து கொண்டு அவனுக்கே வந்து ஒரு தலைவனாக வைத்து கொண்டு இருந்தா அவன் செய்யக்கூடிய பாவம்லாம் இருக்கு பாருங்க, அவனுக்கு என்ன மரண தண்டனை உண்டோ அதே தண்டனை தான் நமக்கும். ஏன்னா அந்த மரண தண்டனையை வந்து அப்படிப்பட்ட ஒரு கொலையை செய்வதற்கு நம்மோட வந்து ஆதரவே தானே காரணமாகிறது. சமமான அந்த பாவம் தான் கிடைக்கும். அதனாலதான் இவ்வளவு உயிர்கள், இவ்வளவு சிங்கத்தை படைச்சு மான்களை எல்லாம் படைக்கிறாருல பெருமான். இதுதான் ஆனா போய் இங்க கடிபட்டு அந்த கஷ்டத்தை போடுறது மாதிரி. தக்கன் வேள்வி தகர்த்தருள் ஆளவாய் சொக்கனை. ஆளவாயில் இருக்கக்கூடிய அழகிய எம்பெருமானை, சுந்தரேஸ்வரனை, அதான் சுந்தரேஸ்வரர்னு பேர். அஞ்சல் என்று அருள் செய்யினை. எக்கராம் அமனர் குழுவும் சுடர். எக்கர்னா என்ன, அதுவும் அவர்கள் வந்து கொடியவர்கள், இருமாப்பு உடையவர்கள்னு பேர் எக்கருங்கிற சொல்லிட்டு. எக்கராம் அமனர் குழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காக. அவன் பக்கத்துல போய் அவனுக்கு ஆகட்டும் இந்த வெம்மை. இவர்கள் போய் சுடரை ஏற்றி வச்சாங்கல்ல, அந்த வெம்மை போய் அவனுக்கு சேரட்டும். சிட்டனே திரு ஆளவாய் மேவிய அட்டமூர்த்தியினை அஞ்சல் என்று அருள் செய்யினை. சுட்டராம் அமனர் குழுவும் சுடர் பட்டிமன் தென்னன் பாண்டியருக்காகவே.
சிற்றனைன்னா நீதிமுறை வழுவாத ஒரு பெருமான். பெருமானுடைய இதுல அது சொல்லவே வேண்டாம், இருந்தாலும் நான் சொல்லியிருக்காரு. சிற்றர் வாழ்தில்லை சிற்றம்பலமைன்னு சொல்றோம் இல்லையா, அதை போல வந்து இந்த நெறிமுறையிலிருந்து வழுவாதவர்கள்னு பேர். திரு ஆலவாய் மேவிய அட்டமூர்த்தியனே. அட்டமூர்த்தினா என்ன? பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நில நீர் நெருப்பு காற்று வானம், இது பஞ்சபூதங்கள். சூரிய சந்திரர், இயமானம். இயமானம்னா உயிர்ப்பு பொருள்னு பேரு, உயிர்ப்பு பொருள். இதுதான் அட்டமூர்த்தியாகவும் பெருமான் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து எல்லாவற்றையும் இயக்குகிறார் அல்லவா. அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானே, நீ இல்லாம தீ எங்கிருந்து வந்துச்சு? அந்த தீயாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெருமான் தானே. அட்டமூர்த்தியனே அஞ்சல் என்று அருள். தொட்டராம் அமர்கோழல். துஷ்டர்னு சொல்லி பாருங்க, வடமொழி சொல்லு. துஷ்டர்ங்கிறது என்ன? வடமொழி சொல்லு. நீங்க மொழி பேதம் பார்த்துட்டு இப்ப திருமுறையை தூக்கிட்டு வடமொழி சொல்லலாம் ஓதுனீங்கன்னா 8000 பாட்டுல 3000 பாட்டு கிடைக்காது. இது வட சொல்ல வந்து வேண்டாம். வடமொழி வடமொழின்னா என்ன? ஆளுக்கு கீழே வந்து அருளிய மொழி. 2 மொழியும் வந்து சமமான மொழி. நமக்கு தெரியலையா? ஒண்ணும் வேண்டாம். ஏன் அதை போய் இழுத்தும் பிடித்தும் பேசணும்? அப்ப ஆரியமும் தமிழும் காரிகைக்கு உரைத்தானேன்னு திருமூலர் சொல்றாரு. தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் செய்றாருன்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு. ஆரியன்கான் தமிழன்கான்னு அப்பர் சொல்றாரு. ஆச்சாரியார்களே வந்து சொல்லும் பொழுது நம்ம அதுக்கெல்லாம் துணை போகலாமா? எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் அந்த ஆரியம் தெரியாது. அது வந்து பொதுமொழி, இறைமொழி. எப்படி வந்து தமிழும் 2மே சமமான மொழி. இறை போற்றுதலுக்கு உரிய தமிழ் எந்த விதத்திலும் ஏற்ற இறக்கம் இல்லாத மொழி. கிரியை மந்திரங்கள்லாம் அதுல இருந்ததால தமிழ்ல தேவையில்லைன்னு சொல்லி அப்ப அப்படி பண்ணியிருக்காங்க. அதுதான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சிற்றனை திரு ஆலவாய் மேவிய அட்டமூர்த்தியனே அஞ்சல் என்று சொல்லி. துட்டராம் அமனர் துஷ்டர்கள் அவர்கள் குழுவும் சுடர் பட்டிமண் தென்னன் பாண்டியர்க்காகவே அப்படின்னு சொல்லி. பட்டினா கல்வி அறிவு உடையவன். பட்டி விக்ரமாதித்தன்லாம் வரும் இல்லைங்களா, கல்வி அறிவு உடையவன் அர்த்தம் பட்டின்னு. சரியான பட்டியா இருக்கேன்னு சொல்லி இந்த பொம்பளை பிள்ளைகளை கூட இல்லத்துல வந்து நல்லா பேசக்கூடிய இந்த பெண்களை வந்து சரியான பட்டிப்பா, அதேப்பா, அதுக்கிட்ட வா கொடுத்து வாங்க முடியாது. நன்னலார்புரம் அடுத்தது வந்து 5வது பாட்டு. நன்னலார்புரம் மூன்றறி ஆளவாய் அண்ணலே அஞ்சல் என்றருள் செய்யனை எண்ணிலா அமனர் கொழுவும் சுடர் பன்னியல் தமிழ் பாண்டியர்க்காகவே என்று சொல்லி. நன்னலார்புரம்னா அடையார்புறங்கள். மேவார்புரம் அடையார்புரம்னா பகைவர்கள். அவர்கள்லாம் தன்னை அடையாதவர்கள், தன்னை வந்து மதிக்காதவர்கள், தன்னை புறந்தள்ளியவர்கள், தன்னுடைய வழிபாட்டிலிருந்து விலகியவர்கள், அண்ணாதவர்கள். அந்த முப்புறங்களையும் வந்து எரித்தாயே பெருமானே, அப்படிப்பட்ட அவர்களே எரித்த நீ வந்து அப்படின்னு சொல்றாங்க. நன்னலார் புறம் மூன்றறி ஆளவாய் அண்ணலே. அண்ணலேன்னா என்னுடைய தலைவனே என்று பொருள். அஞ்சல் என்று அருள் செய்யனை. எண்ணிலா அமனர் கொழுவும் சுடர்னா சிவனடியாரோட பெருமையை எண்ணாத என்று ஒரு பொருள். எண்ணிக்கையில் அளவில் அடங்க சொல்றாரு இல்லையா, ஆனை மாமலை ஆதியாகிய பல இடங்களில் அல்லல் சேர் ஈனர்களுக்கு எளிய நல்லேன் என்று சொல்லி பாடுவார் பின்னாளர். மானி நேர்வு மொழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் அப்படின்னு சொல்லி. அது போல எண்ணிலான்னா எண்ணிக்கை கடந்த இத்தனை பேர்னு தெரியாது, கூட்டமாக வந்து தானே செஞ்சிருக்காங்க. அப்போ வந்து சிவனடியார்கள் பெருமையை உள்ளத்திலே கொள்ளாதவர்கள், உள்ளத்திலே சிந்திக்காதவர்கள், உள்ளத்திலே எண்ணாதவர்கள், அப்படிப்பட்ட அமரர்கள் அவர்கள் வந்து கொள்ளும் சொல்ல. பன்னியல் தமிழ் பாண்டியருக்காகனா, பாண்டியர்கள் வந்து தமிழை, இசைத்தமிழ், இயல் தமிழ், நாடகத்தமிழை வந்து முத்தமிழை வசிச்ச இது காத்தவர்கள் இல்லையா. அதனாலதான் வந்து பன்னியல்னா அது அவர்களுடைய வாழ்க்கை கலாச்சாரத்தோடைய தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இயற்றமையர்கள் எல்லாம் சங்கம் வைத்து வளர்த்தவர்கள். பெருமானே இங்கே சங்கத்துக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். முருகப்பெருமானே சங்கத்திற்கு தலைமை தாங்கியிருக்கிறார். அதேபோல அகசியர், புலத்தியர் போன்ற பெரிய புலவர்கள், நக்கீரர்கள்லாம் இருந்திருக்காரு இல்லையா. அப்படிப்பட்ட இது சொல்றாரு. பன்னியல் தமிழ் பாண்டியருக்காகவே. பாண்டிய நாட்டுக்கு தமிழ்நாடு என்றே சிறப்பு. தமிழ்நாடு என்று என்னன்னா கன்னி நாடு என்று சொல்லுவார்கள். கன்னி நாடுங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அம்பாள் வந்து கன்னியாக இருந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க இல்லையா. அப்புறம் தானே இதுக்கு கைலைக்கு வரைய போருக்கு போய் அப்புறம் பெருமானை பார்த்து திருமணம் நடக்குது. அதாவது கன்னி நாடு என்று சொல்வார்கள். இதே போல வந்து தமிழ்நாடு, தமிழ் சங்கம் வளர்த்து வந்து போற்றி, அது வந்து தமிழகத்துல வந்து மத்தியில இருக்கு இல்லையா. அதனால தமிழ்நாடு என்று இங்கே சேக்கிழாரே பல இடங்கள்ல பாண்டிய நாட்டை வந்து வச்சிருக்கு. ஆமா. இது பாருங்க, இந்த பாட்டு 6வது பாட்டு சரணாகதி
தத்துவத்தை வந்து வளர்த்து சரணாகதி தத்துவம் எல்லாரும் பகவத்கீதையில தான் சொல்றதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம ஆளுகளே சரணாகதி தத்துவத்தை நம்ம எல்லாருமே உரைச்சிருக்கிறாங்க. மணிவாசகர் உள்பட நால்வரும் வந்து சரணாகதி தத்துவத்தை விரிவாக பல இடங்கள்ல வந்து நான் ஒரு தனியாக ஒரு கட்டுரையே எழுதி தொகுத்து இது ஒரு சரணாகதி தத்துவம். தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் அஞ்சல் என்று அருள் செய்ய ஆளவாய் வஞ்சம் செய்து அமனர் குழுவும் சுடர் பஞ்சவன் தென்னன் பாண்டியர்க்காரு. சரணாகதி தத்துவம். நாங்களே வந்து உன்னையே தானே உன்னுடைய திருவடியே பற்றுக்கோடு என்று சரணடைந்து விட்டோம் இல்லையா? அதை காக்க வேண்டியது நீங்க உங்களுடைய பொறுப்பு இல்லையா? தஞ்சம் என்று உன் சரணடைந்தேனையும் அஞ்சல் என்று என்னை கவலைப்படாதப்பா. எல்லா இடத்துலயும் பெருமான் வந்தோடனே எடுத்தோடனே அஞ்சல்னு தான் சொல்லுவார். பல இடங்கள்ல வரும்போது நீங்க பார்க்கலாம் அஞ்சல் உன்னுடைய செய்தி என்ன அப்படின்னு தான் வரும். என்று அருள் செய் ஆளவாய் அண்ணலே பஞ்சம் செய்து இது என்ன செஞ்சிருக்கான்? சூழ்ச்சி செஞ்சிருக்கான். சாதாரணமா எல்லாம் அவன் மந்திரத்தால எவ்வளவு அவன் மந்திரம் செல்லாம போயிட்டு உங்கள் மந்திரத்துக்கு முன்னாடி எவன் மந்திரம் வரும்? வஞ்சம் செய்து அவன் வஞ்சம் செய்து என்னன்னா இவர்கள் திரண்டு வந்து வஞ்சகமாக இவர்கள் உறங்கும் பொழுது இவர்கள் உடலுக்கும் உயிருக்கும் என்னுடைய அடியார்களுடைய உங்களுடைய அடியார்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் தீங்கு செய்வதற்காக வஞ்சனையாக வஞ்சம் செய்து மன்னனடியும் பொய்யிருக்கு நேரடியாக வந்து இங்க தீயை வச்சுட்டு போயிட்டான் இல்லையா? வஞ்சம் செய்து அமனர் குழுவும் சுடர் பஞ்சவன் தென்னன் பாண்டியருக்காகவே. பஞ்சவன்னா பாண்டியனுக்கு பஞ்சவன் என்று சொல்ற மரபு எப்பொழுதும் பொதுவாகவே உண்டு. இந்த சொல்லுக்கு வேற பொருள்ல பஞ்சவன் சொன்னாலே பாண்டியன் என்றுதான் பொருள். செங்கன் வெல்விடையாய் திரு ஆளவாய் அங்கனா அஞ்சல் என்று அருள் செய்யணும். செங்கன் வெல்விடையாள்னா ஆற்றல் அடல் விடையரும் வந்து இப்ப செங்கன் சிவந்த கண்களை உடைய வெண்மையான விடையை வாகனமாக கொண்ட பெருமானே ஆலவாயில் இருக்கக்கூடிய அங்கனா அங்கன்மைனா கருணைன்னு பேர். அங்கன்மைன்னு பல இடங்கள்ல வரும். அங்கனான்னா கருணை உள்ள பெருமானே அஞ்சல் என்று அருள் செய்யனே. கங்குளார் அமனர் இடும் கணல் இரவுல வந்து செம்மர்களால் வந்து ஏற்றி வைத்த அந்த கனல் அந்த சுடரு பங்கமில் தென்னன் பாண்டியமருக்கு ஆகவே என்று சொல்லி, அதாவது பங்கம்னு சொன்னா குற்றம்னு பேரு. பங்கமின்றி இப்ப என்ன சொல்றாரு? அந்த அவன் விட்ட சுடர் இருக்குல்ல, இது வந்து எந்தவித பங்கமும் படாமல் அப்படியே அந்த பெம்மை போய் குறைவுபடாமல் அவனுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி படுறாரு. செங்கன் வெல்விடையாய் திரு ஆளவாய் அங்கனா அங்கியல் என்று சொல்லி இறைவனோட கருணையை நினைச்சு சொல்றாரு. கருணையே தானே உன்னுடைய இயல்பு. கங்குல்னா இரவு, கங்குல் பகல் அற்ற இடம்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல. சரி. கங்குலார்னா இருள் மனத்தோர்னு அப்படி ஒரு பொருள்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதுல. தூர்த்தன் வீரம் தொலைத்தருள் ஆளவாய் ராவணன். தூர்த்தம்னா என்ன? தீயவன். தூர்த்தன் வீரம் தொலைத்தரு ஆளவாய் ஆத்தனே அஞ்சல் என்று அருள் செய்கிறேன். ஆத்தனேன்னா உற்றவன். ஆப்த நண்பர்னு சொல்றோம்ல, அதுவும் வந்து இது வடமொழி சொல்லு. என்னோட ஆப்த நண்பருங்க அவரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வடமொழி. நமக்கே வந்து பல சொற்கள் வந்து இது ஆரிய சொல்லுன்னு தெரியும். பல சொற்களை வந்து ஆரியமா தமிழான்னு அறிஞர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. இவர்கள் வந்து தமிழ் சொல்லுமா, அவங்க ஆரிய சொல்லு. அதே போல ஆரிய மொழியிலையும் பல சொற்கள் தமிழ் சொற்கள் அங்கேயும் கலந்துருக்கு. அங்கேயும் வந்து இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ரெண்டும் ஒன்று இயந்து தானே. பெரிய பெரிய பேரறிஞர்கள் யாருமே பேதம் பார்க்கலையே. பெரிய ஞானியர்கள்லாம் இருந்திருக்காங்கல்ல, யாருமே வந்து இதெல்லாம் பேதம் பார்க்கலையே. நால்வர்களும் பார்க்கலையே. தாய்மானவர் பார்க்கலையே. எவ்வளவு இது இருக்கு. வள்ளலார் பார்க்கலையே. வள்ளலார் எவ்வளவு ஆரிய சொற்களை வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு. பரஞ்சோதி முனிவர் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்கல்ல அறிஞர்கள். யாருமே அதெல்லாம் வந்து பார்க்கலையே. அவங்க வந்து அது வேற்று மொழியாவே நினைக்கணும். அப்படிதான் அவங்க. இப்ப பாதி 50% மேல ஆங்கில சொற்களை கலந்து பேசக்கூடிய ஒரு அவல நிலை அயல் நாட்டு மொழியில உள்ள இதை வந்துச்சு. தமிழே முழுமையாக பேச முடியாது. இப்ப ஏதாவது ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்தினா பாத்தீங்களா? எல்லாராலையும் பேச முடியுது. அது நம்ம பேசுறவங்களே ஆங்கில சொற்களை வந்து இப்படிலாம் நிறைய பயன்படுத்துறாங்க. இங்க வந்து நம்ம பெரியவர்களே எவ்வளவு சொல்லியிருக்கும் போது அங்க ஜான் கீட்ஸ் சொல்லியிருக்கிறான். இல்லைன்னா வந்து டென்னிசன் சொல்லியிருக்கான். ஃபார் மென்மே கமன் மென்மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர்னு சொல்லி. இவர்களுக்கு வந்து ஆங்கிலத்திலையும் ஒரு புலமை இருக்கிறது போல காட்டிக் கொள்வதற்காக இந்த பட்டிமன்றத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கில அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவோம். அதை விட இங்க பெரிய ஞானியர்களே இருந்திருக்கிறாங்களே, இதை நீ வந்து படிக்காம எதற்கு அதெல்லாம் சொல்லு. அப்படியெல்லாம் ஒரு தன்மை.
பொதுவாக வந்து ஆங்கிலம் கலந்து பேசினால்தான் இன்னைக்கு மரியாதை இருக்கும் என்ற ஒரு மாயை வேற இங்க உருவாகி வந்து தமிழ் வந்து இந்த அளவுக்கு சீர்கேடானது எந்த காலத்திலையும் இருந்ததாக வந்து வரலாறே இல்லை. தூர்த்தன் வேலம் தொலைத்து வீரம் தொலைத்தருள் ஆளவாய் ஆத்தனே அங்கில் என்று அருள் செய்யனை ஏத்திலா அமனர் கொழுவும் சுடர் பார்த்திவன் தென்னன் பாண்டியர்க்காக. பார்த்திபன் சொல்லுவாங்க. தூர்த்தன்னா தீயவன், அவனுடைய வீரத்தை தொலைத்து அந்த ராவணனை அடர்த்த இதற்கு சொல்றாரு. ஆலவாயில் இருக்கக்கூடிய ஆப்தனே, ஆப்தனே உற்றவனே, எனக்கு இங்க எல்லா உயிர்களுக்கும் உற்றவனே, எனக்கும் உற்றவனே, என்னை அங்கில் என்று சொல்லுங்க. ஏத்திலா அமனர் கொழுவும் சுடர்னா உங்களை போற்றி பரவாத அமர்ந்தர்களால் வந்து ஏற்றப்பட்ட இந்த சுடர் பார்த்திவன் தென்னன் பாண்டியருக்காகவே. இந்த பார்த்திபனாக இருக்கக்கூடிய பார்த்திபன்னா என்ன அர்த்தம்னா பூமியை ஆள்பவன்னு பெயரம். பார்த்திபன்னு சொல்றாங்கல்ல. இந்த பார்த்திபன் கனவுலாம் சினிமாலாம் இருக்கு பாருங்க பழைய காலத்திலே. அது பாண்டியன் சொல்லக்கூடிய தாவினான் அயன்தான் அறியா வகை மேவினாய் திரு ஆலவாய். இங்க அடிய முடியும் தேடியதை சொல்றாரு. தாவி ஒருத்தர் மேல போறாரு, கீழே ஒருத்தர் போறாரு. தாவினான் அயன்தான் அறியா வகை மேவினாய் திரு ஆலவாயன். ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமானே, அவனால் வந்து தாவி உன்னை வந்து அப்ப வந்து என்னன்னா கீழே உன்னை சொல்லும் பொழுது இன்னொன்னு வருவித்துக் கொள்ள வேண்டும். கீழே தோன்றுறதையும் வந்து வருவித்துக்கணும். அவர்கள்லாம் வந்து காணாத வகையில் நம்ம பொருளை விரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு வரலாறு வந்து தொடர்புடைய வரலாறு சொல்லும்போது ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. 4 இத்தனை சொல்லுதானே ஒரு வரியில போடலான்னு இருக்கு இல்லையா, அந்த விதிமுறைப்படி போடுவாங்க. விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்து அறியா ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமிழர்கள் காந்தம் கண்ட பசாசவின்னு 5வது சுத்தம் இருக்கு. விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்குன்னு வரும். செவி என்னாச்சு? இப்போ செவியை வந்து வருவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி வந்து ஒரு இலக்கணம் மரபு. தாவினான் அயன், அயன்னா பிரம்மா, அரியா வகை மேவினாய், மேவி இருக்கிறாய் பெருமானே, மேவினாய். இங்க போன போக போக போயிட்டே இருக்க. திரு ஆளவாயாய் அருள், எனக்கு வந்து அருள் செய்யுங்க. தூயிலா அமனர் கொழுவும் சுடர். தூயிலான்னா தூய்மையே இல்லாதவர்கள அமனர்களால் வந்து ஏற்றப்பட்ட அந்த சுடர் பாவினான் தென்னன் பாண்டியனுக்காகவே. தீநெறியை பற்றியவன். பாவினான்னா தீநெறியாக, அயல் நெறியாக அற்புதமான சைவ நெறியிலே பிறக்கக்கூடிய தவம் இருந்தும் இதை விடுத்து ஏதோ ஒரு காரணத்தால் விதி பிறடியை பிடித்து தள்ள தீய நெறியை போய் சேர்ந்திருக்கான் இல்லையா. பாவினான், அதை பாவியை பாவி அதுவும் வந்து வட சொல்லு. பாவுதல்னா இல்லையா, மனம் வந்து பாவிக்கிட்டே இருக்கியா, ஏதாவது ஒரு சிந்தனைன்னு சொல்லி நம்ம அறியாமலே சொல்லுவோம். எல்லாமே நம்ம சொல்லலாம். அது எல்லாம் சிவபெருமானால் படைப்பிக்கப்பட்டதான 2 மொழியும். இதுல என்ன நமக்கு வந்து வேறுபாடு? அடுத்தது 10வது பாட்டு. எண்டிசைக்கும் 7 ஆளவாய் மேவிய அண்டனையே அஞ்சல் என்று அருள் செய்யும். எண்டிசைக்கும் 7 ஆளவாய் மேவிய. எண்டிசைக்குன்னா எண்டிசையவராலையும் வந்து எல்லா அண்டங்களுக்கும் பெருமான் தான் தலைவர். எல்லா அண்டங்களாலையும் போற்றப்படக்கூடிய தலைவர். எல்லா அண்டங்களாலும் ஆளவாயிலே பெருமான் வீற்றிருப்பதால் போற்றப்படக்கூடிய ஆளவாய். அதான் எண்டிசைக்கும் 7 ஆளவாய் மேவிய அண்டனை, எல்லா அண்டத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஏக பெருந்த ஏகையான் அங்கில் என்று அருள் செய்யனை குண்டராம் அமனவர் கொழுவும் சுடர் பண்டிமன் தென்னன் பாண்டியருக்காகவே என்று சொல்லி இந்த பாண்டிய மன்னனுக்கு போய் பண்டினா இதை வந்து தொன்மையான ஒரு இதை எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட தென்னன்னா வந்து பாண்டியனை குறிக்கும். தென்னன்னு மட்டும் குறிச்சாலே பாண்டியன் அதையும் நாம். அப்போ வந்து கடைசியா இதுதான் வந்து திருக்கடைக்காப்புல அப்பன் ஆளவாய் ஆதி அருளினார். நான் இப்போ வந்து தீய மன்னன் வந்து நீதியை வந்து பிறந்தது வலு, இந்த மக்கள் வந்து ஏற்றக்கூடிய தீங்கு மன்னன் மேற்றுங்கிறது விதிமுறை இருக்கு. விதிமுறை இருக்கு என்று சொல்லி நானே ஏவன பெருமானுடைய அருளை வேண்டி அருளால் வந்து ஏவிய அப்பன் ஆளவாய் ஆதி அருளினால் வெப்பம் தென்னவன் மீதுரை மேதினிக்கு ஒப்ப ஞான சம்பந்தன் உரை 10 செப்ப வல்லவர் தீதிலா செல்வரே என்று சொல்லி இந்த திருக்கடைக்காப்புல அற்புதமாக முடிக்கிறாரு. அப்பன்னா எல்லோருக்கும் அப்பன், எல்லோருக்கும் தாய், அவர் தாய் தந்தை எல்லாமே அவர் தானே. ஆலவாயில் இருக்கக்கூடிய ஆதின்னா எப்பொழுது இந்த ஆலவாயில் வந்து மன்னினார்னு தெரியாது. ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் அவருடைய அருளினால் இந்த வெப்பத்தை வந்து தென்னவன் மீது போகணும்னு சொன்னோம்ல, நானா என்னுடைய சக்தியாலே அப்ப சொன்னேன் இல்லை. அப்பன் ஆலவாய் ஆதி அருளினார் வெப்பம் தென்னவன் மீதுர மேதினிக்கு ஒப்ப, அதாவது
உலகிற்கு நலம் விளைவிக்கும் வண்ணம். வேதினிக்கு ஒப்பன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் நலம் விளைவிக்கும் வண்ணம். வேதினிக்கு ஒப்ப ஞான சம்பந்தன் உரை 10ம் செப்ப வல்லவர். யார் இத செப்புகிறார்களோ, பொருளை உணர்ந்து செப்புகிறார்களோ, அவர்கள் தீதில்லாத செல்வர்களாக ஆவார்கள் என்று சொல்லி தகுதிப்படுத்துறாரு. அதாவது இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் இறைவனை அடைவதற்கு ஒரு தகுதிப்படுத்தக்கூடிய உச்சநிலையை, ஒரு ஞான நிலையை, ஒரு உயர்நிலையை அடைவார் என்று சொல்கிறார் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த திருப்பதிகம் தயவு செய்து என்னுடைய வகுப்புக்கு வரக்கூடியவர்கள் இனி அந்த 12வது திருமுறை உங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய 3 திருமுறையிலும் உள்ள நூல்களையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். இந்த திருப்பதிகங்களுக்கெல்லாம் நம்ம ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அற்புத நிகழ்வு. சாதாரண நிகழ்வு இல்ல இந்த மதுரையில நடந்தது. பெரிய ஒரு மாற்றம். அன்றைக்கு வீழ்ந்த அந்த அந்த புறப்புறச்சமிகள் இன்று வரை தமிழகத்துல எழவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஞானசம்பந்த பெருமானால் வீழ்த்தப்பட்ட தமிழகம் முழுதும் பரவி இருந்த தமிழகம் முழுதும் எப்படியா பரவி இருந்ததுன்னா, தமிழகம் முழுவதும் அவர் சென்ற தலங்கள் எல்லாமே 10வது பாடல்ல பாடியிருக்காரு. அந்த தளத்துல அவர்கள் இருந்ததால, அவர்களோட தொல்லை இருந்ததால இந்த மதம் மாற்ற பேய்கள்லாம் அலையுது இல்ல. அதனாலதானே இது பண்ணியிருக்காரு. அன்றைக்கு அவரால் ஒடுக்கப்பட்ட ஒரு ஞானசம்பந்தர் வரப்போறாரு. எல்லாத்தையும் தூக்கி எறிய போறாரு. எல்லாரும் ஓடி வர போறானுங்க. அன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் இன்றைய வரை எழுதாம ஏதோ ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறார்கள். அங்கங்க இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு அடையாளமாக 100% மக்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள்னா அவர்கள் 1% 2% இருக்காருன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய ஆற்றலை, மதுரை சொக்கநாதருடைய ஆற்றலை, இந்த கைலை முறையான ஆற்றலை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, சிவநெறியில் நிற்கக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அயல் நெறியை பற்றி சிந்திக்க கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. நமது உறவினர்களே மாறி இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவர்களை எல்லாம் மீட்டெடுக்க இதையெல்லாம் நீங்கள் கற்று அவர்களுக்கு சுட்டினாதான் அவர்கள் மீள்வார்கள் என்று சொல்லி, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி உங்கள் சேகராகினா விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயனம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நமக்கெல்லாம் ஆசி உரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சேகரையா அவர்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக அடியார் பெருமக்கள் இதுகாரம் 1 மணி நேரம் கேட்டு சிந்தித்து தெளிந்து அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் வேற ஏதாவது பேசணும், ஐயாவோட கலந்துரையாடல் செய்யணும்னா தாராளமாக உங்க கேள்விகளை கேட்கலாம். இது 1 மணி நேரம் நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் ஐயாவிடம் சொல்லலாம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். சம்பந்தப்பட்டவங்க வாங்க. சிவாயனம். கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். தொண்டை கட்டிச்சுங்க. அதான் எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தீவிரம் மனசுல. இந்த பதிகம் நீங்க சொன்ன இந்த பதிகமும், வாழ்க அந்தனர் வானவரா அந்த பதிகம், அனல்வாதம் புனல்வாதம்லாம் வென்றது. அதே மாதிரி நம்ம சைவ சமயத்தை அழைக்கிறதுக்கு ஞானசம்பந்தர் ஒரு உறுதுணை. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம சிவனடியார்கள்லாம் இப்போவே இறைவன் அடையணும்னு நம்ம திருவாசகத்தையே பாடுறாங்க. நீங்க சொன்ன இந்த பதிகம் எல்லாம் பாடினா எந்தெந்த இடத்துல பாடுறோமோ அந்த காத்து, அந்த ஒளி அலைகள் எல்லா இடத்துக்கும் போய் தீவனை எல்லாம் ஒழிக்குன்ற ஒரு கருத்து இருக்குது இல்லையா? ஞானசம்பந்தர் பாடின பாட்டுக்கு எவ்வளோ இருக்குது ஐயா. இப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணா என்னங்க ஐயா? அங்கங்க இப்போ திருவாசகம் பாடுற இடத்துல எல்லாம் பாடிட்டு கூட இந்த பாடு எல்லா ஜனங்களும் பாடினா அந்த ஒளி அலைகள் எல்லா தீவனையும் நீக்கும் இல்லையா ஐயா? எனக்கு இதுதான் ஐயா மனசுல. இந்த ஜனங்களை பத்தி ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி நம்ம சைவ சமயம் செய்து அங்கங்க இந்த வாட்ஸ்அப்ல வரது பார்த்தா மனசுல இந்த பதிகங்கள்லாம் பாடினா கண்டிப்பா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு ஒரு ஆசைங்க ஐயா. இது உண்மைதானுங்க ஐயா? இது இந்த பதிகமெல்லாம் பாடி பொதுவாக பல பேருக்கு திருவாசக முற்றுதல் செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் அற்புத நிகழ்வுகள்லாம் ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள் இவர்களெல்லாம் செய்யப்பட்டது. அது வரலாற்று சான்றோட இருக்கு என்பதே பல பேருக்கு தெரியாது. கதை போக்காக இதையெல்லாம் நினைத்து கொண்டு அப்படி இருக்காங்க. பயிற்சி இல்லை. நம்ம ஒரு இதை என்ன பண்ணணும்னா,
எப்படியோ திருவாசகம் முற்றோதல்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 10 லட்சம் பேர் வழிபாட்டு நெறிக்கு வந்திருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம போட்டணும். எடுத்த உடனே நானும் பல முறை கடுமையாகலாம் சொல்லியிருக்கேன். நீங்க திருவாசகத்தையே பொருளோட சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாமே வந்து எல்லாத்துலயுமே ஞானத்தின் சரியை கிரியை யோக ஞானம் என்ற 4 நிலைப்பாடுகளான போதனை ஞானசமுத்திரத்தையும் இருக்கு, அப்பர்கிட்டையும் இருக்கு, சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட இருக்கு, மணிவாசக பெருமான்கிட்ட இருக்கு. மணிவாசக பெருமானுடைய அந்த திருவாசக நூல்ல ஞானத்தின் ஞானம் அதிகமா இருக்கு. இப்ப 7ல இருந்து 19 வரையில உள்ள மகளிர் விளையாட்டுகள்லாம் வந்து சரிய கிரிய யோகம் எல்லாமே அதுல இருக்கும். அதுக்கு மேல உள்ளதெல்லாம் வந்து ஞான நெறியில நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. அதையும் வந்து பொருள் அறியாமல் ஓதுகிறார்கள். நான் வன்மையாக கூட சில பேர் வந்து என்னிட்ட யாரும் பேச மாட்டாங்க. வன்மையாக கூட நான் வந்து இப்ப கூட ஒரு கட்டுரை போட்டேன். உடனே என்ன ஒரு குரூப்ல இருந்து டெலீட் பண்ணியிருந்தான். என்ன பண்ணேன், தனக்கு கீழ் உள்ளவர்களை முட்டாளாக வைத்துக் கொண்டு இருப்பது அரசியல்வாதிகள் மட்டுமல்லன்னு முடிச்சேன். அதாவது தன்னை தொடர்வரையே முட்டாள்களாகவே வைத்துக் கொண்டிருப்பது அரசியல்வாதிக்கு மட்டும் வழக்கம் இல்லை போல் இருக்கிறது என்று சொல்லி இந்த திருவாசக முற்றோதல் செய்றவங்க, நீங்க பொருள் சொல்லுங்க. எத்தனையோ தூரம் நான் கதறேன்னே இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க. எளிய பொருள் சொல்லுங்க. பெரிய ஞான பொருள்லாம் சொல்ல வேண்டாம். அந்த ஒரு பாட்டை படிக்கிறான்னா அது அறியாத பதத்துக்கு ஒரு பதத்துக்கு பதம் சொன்னாங்கல்ல, ஒரு சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னேன்ல, அதை போல அந்த பொருளை தெரிஞ்சுக்கிற அளவுக்காவது அவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. நீங்க முற்றோதல் பண்ணும்போது 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அங்கங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருக்காங்களா, அவர்களை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு 10 பாட்டுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படிலாம் சொன்னா யாருமே அதை காதுல வாங்குறாப்புல இல்லை. அதனாலதான் சொன்னேன். உடனே என்ன பண்ணிருக்கான், ஒரு இதுல இருந்து என்னை வந்து நீக்கிருந்தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து. அது சரி, இதனாலதான் நீக்கிருக்காங்க உங்ககிட்டன்னு சொல்லி சொல்றேன். அப்படிதான் இருக்காங்க. நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? ஆனா நம்ம என்னன்னா ஒரு மகிழ்ச்சி, எப்படியும் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த திருவாசகத்தை ஒரு 5 மணி நேரம் படிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு நல்விதி இருந்திருக்கு. ஏன்னா திருவாசகத்தை எல்லாம் தொடர்றது நம்ம ஞான நூல்னா முன்னை தவ பயன் இல்லாமல் எப்படியோ அவர்களுக்கு பின்னால நன்மை விளையும். மெல்ல மெல்ல அவர்கள் வந்து இந்த ஞான நெறிக்கெல்லாம் வருவார்கள். அதுல வந்து நமக்கு வந்து ஐயப்பாடு இல்லை. இறைவனால் வந்து ஈர்த்து ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி வர முடியாது. நம்ம செயல் கிடையாது. இப்ப நாம இங்க அமருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நடராஜன் மூலம் இறைவன் உருவாக்கி இருக்காரு. நம்ம 10 பேர் வந்து கலந்துரையாடல். இது இல்லைன்னா நம்ம எப்படி என்ன யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களை யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து இறைவனோட திருவுளம் பற்றி தான் செய்யறாரு. இதுல எத்தனை பேர் வராங்களோ அவர்களுக்கு தான், அவர்களால் மட்டும்தான் வர முடியும். சில இது வந்து இவரை பதிவு செய்து வைத்திருக்கிறார். பின்னால கேட்கக்கூடியவங்க ஓரளவு கேட்பாங்க. அவ்வளவுதானே ஒழிய அது இறைவன் திருவருள் தான் நடத்துது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு எல்லாரும் வரவங்க வரட்டும். நம்ம சொல்லிக் கொண்டே இருப்போம். அதுக்குதான் இந்த அற்புத நிகழ்வுகள்லாம் சொல்லணுங்கிறது தான் அந்த இவர்கிட்ட கொடுத்த உடனே நான் உங்க இதுல நான் இதை பேசுறேன். இந்த அற்புத நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். ஆனா துல்லியமா தெரியாது. அதோட மெய்ப்பொருள் தெரியாது, உள்பொருள் தெரியாது. அதை நம்ம விளக்கி சொன்னா இன்னும் அவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு இன்னும் உறுதிப்படும் இறைவன் மீது இருக்க பக்தி அப்படிங்கிறதுக்காக தான் என்ன. நம்ம படிச்சு முடிச்ச பிறகு இந்த 2 பதிகத்தை வச்சு எல்லா தீவினையும் ஒழியத்துக்காக இந்த 2 பதிகத்தை எங்கெங்க ஒளியலைகள் போதும் எல்லாம் சுபிட்சமாகும் இல்லையா? அதுதான் சொல்றேன். அந்த திருவாசகத்தை கூட இந்த 2 பாட்டையும் நம்ம எல்லாரும் எந்தெந்த இடத்துல படிக்கிறாங்களோ அது ஒரு அறிவிப்பு மாதிரி, இந்த மாதிரி உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க சொல்லி அந்த 2 பதிகத்தையும் இந்த அனல்வாதம் புனல்வாதம் என்ற இந்த பதிகத்தை எல்லாம் நம்ம வந்து பாடணும்னா நமக்கு நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்கும். நம்ம இனத்தை வந்து தாழ்ந்து பேச மாட்டாங்க ஐயா, கண்டவங்க எல்லாம் பேச மாட்டாங்க ஐயா. அதனால சேகர்னு யூடியூப்ல எல்லாமே பதிவு பண்ணிட்டோம். மதுரையில் நடந்த அவ்வளவு வரலாறையும் பதிவு பண்ணியிருக்கேன். சுந்தரமூர்த்தி சாமிகளோட 840 பாட்டு பெரிய புராணத்துல இருக்கு. பெரிய புராணம் எல்லாத்துக்கும் பொருள் சொல்லி வரலாற்று முறையில 100 பதிகத்துக்கும் பொருள் சொல்லி பதிவு பண்ணியிருக்கேன். அதிகமா வந்தா பாத்தீங்கன்னா 150 பேர் பார்த்திருக்காங்க. உண்மையிலேயே நான் வந்து எனக்கு தெரியும் 15 பேர் தான் அதை வந்து முழுமையா கேட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இறைவனுடைய அருள் வந்து இருக்கு. இறைவனோட அருள் இல்லாம எதுவும் நடக்காது. அவ்வளவுதான். நம்ம வந்து ஆனா செய்யக்கூடிய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். யாரும் வந்து இத்தனை பேர் இப்ப திரளாக வரமாட்டாங்கிறன்னு நானும் நடராஜனும் பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இது கூட போய் சேராது இல்ல. ஒரு 4 உயிர்களை வந்து ஒரு அணு அளவாவது இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆற்றல் இருந்ததுன்னா அதை விட ஒரு பெரிய புண்ணியமே கிடையாது. அதுதான் நாங்க செஞ்சு எல்லாரையும் நம்ம கரை சேர்த்தோம். ஐயா அதுதான் நம்மளால முடிஞ்சது. பதிகத்தை பாடினே போவோங்க ஐயா, அவ்வளவுதாங்க ஐயா. கடமையை செய்து கொண்டே இருக்கணும். கண்டிப்பா கடமையை செய்து வகுப்புக்கு வந்தா 1 மணி நேரம் கேட்டோம். ஏதோ ஒரு மாற்றம் நம்மளுக்குள்ள ஏதோ ஒன்று புதிதாக நான் செய்திகளை
தெரிந்து கொள்ள வேண்டும் சென்றோம்னு சொல்லி அதுதான் நமக்கு வெற்றி. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம உயிரை பொறுத்தவரை இதுவரை தெரியாத செய்தி 4 செய்தி நமக்கு கிடைச்சதுன்னா அது பெரிய வெற்றி. கண்டிப்பா. சிவாயம். ஆன்மா ஓய்வடைதல் சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. உமாமா பேசுறீங்களா? குன்றத்தூர் உமாமா. சரிங்க. குமார் ஐயா பேசுறீங்களா? ஐயா திருச்சிற்றம்பலம் சாமி பேசுறேங்க. வாங்க. சாமி சிவாயம். ஐயா திருவடி வணக்கிறேன் பெருமானி. நன்றி பெருமானி. நீங்க சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மைதாங்க சாமி. சமயத்துல இருக்கிறவங்களே அதை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. நம்ம அதுல உள்ள ஆழமான கருத்துக்களை சொன்னா அந்த மாதிரி அந்த செல்லில் இருந்து நீக்கிறது, அவர் அப்படி சொல்லிட்டாரு இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு பேசுறது, இது எல்லாமே நடந்துக்கிட்டு தாங்க சாமி இருக்குது. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதாங்க சாமி. இது நம்ம இப்ப இந்த சேனல்ல இருக்கிற அன்பர்கள் மனசுலயாவது நிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஐயா 4:10க்கு நிட்டை கூடல் அதுலயாவது உக்காந்து அந்த மத்தியில அந்த புருவ மத்தியில நீங்க பாடுற திருமுறையை நிறுத்துங்க, நினைச்சு பாருங்க, சுவாமி அந்த இடத்துல நிறுத்துங்க, எல்லாம் உள் வாங்கிங்கன்னு அவரும் சேனல்லையும் டெய்லியுமே கம்பல்சரி ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20-25 நிமிஷம் அதை பத்தி நல்லா தெளிவாவே சொல்றாருங்க சாமி. அதுவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்க சொல்றது எல்லாமே நாங்க வாங்கிக்கிறோங்க சாமி. அது சொல்ல வரமாட்டேங்குது, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்னது எல்லாமே வாங்கிட்டோம். அடுத்த பதிவுல தான் நாங்க அதை கேட்டு ஓரளவுக்கு பொருள் தெரிஞ்சு இப்ப உடனே கேட்டீங்கன்னா சொல்ல முடியலைங்க சாமி. அதுதாங்க சாமி, வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. முகநூல் இல்லைன்னா யூடியூப் வாங்க. வந்துடுறேன். நிறைய பண்ணிட்டு இருக்கு. முகநூல்ல தான் அதிகமா பண்றேன் யூடியூபோட. சரிங்க சரிங்க பெருமாள். சும்மா 1.5 நிமிஷம் பிட்டு 3 நிமிஷம் பிட்டுலாம் போட்டிருப்பேன். ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்க சாமி. கணக்குல உள்ளதெல்லாம் இல்ல. நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம் பெருமானே. நிறைவு. நன்றிங்க ஐயா. குமார் ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வேற யாராவது பேசணும் விரும்புங்களா ஐயா கிட்ட? சரிங்க, நிறைவு செஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லக்குறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிபேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு இறை அருளாலே நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. தேடி வணக்கம்.